புறாவினுடைய கதையை வைத்து அவதூதர் நமக்கு ஒரு அறிவை தருகின்றார். அவர் பெற்ற அறிவை நமக்கு உபதேசிக்கின்றார் சொல்லி பார்த்தோம். நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய நிறைய விஷயங்களுக்கு, பிரச்சனைகளுக்கு, துயரத்துக்கு, பாதிப்புகளுக்கு காரணம் உறவுகளிலிருந்து வருகின்ற விஷயங்கள் தான், உறவுகளால் வருவது தான் சொல்லி பார்த்தோம். உறவுகளை விட்டு மனிதன் வாழ முடியாது. மிருகங்களுக்கு உறவுகளை பெரிசாக அவைகள் பராமரிப்பதில்லை. மனிதன் பிறந்தது முதல் இறக்கின்ற வரை இந்த உறவுகளுக்குள் தான் இருந்து வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். இது இயற்கையில் அமைந்த நியதியாக இருக்கின்றது. அப்படி இருக்கும்பொழுது இந்த உறவுகளை எப்படி பராமரித்து நாம் அதனால் வருகின்ற பாதிப்புகளிலிருந்து விடுபட்டு நம்மை பக்குவப்படுத்தி பண்படுத்தி உயர்த்தி கொள்ள வேண்டும். அதுதான் உறவுகளே நம்மை பண்படுத்துவதற்காகத்தான். அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம், நேர்மறையாக இருக்கலாம், எதிர்மறையாக இருக்கலாம். ஆனால் நமக்கு அதிலிருந்து வருவது பக்குவமே. இந்த பக்குவம் எதற்கு என்றால், தத்துவத்தை உணர்ந்து ஆத்ம ஞானத்தில் நிலை பெற்று வாழ்க்கையை நிறைவு செய்து கொள்வதற்கு, பிறவியை போக்கிக் கொள்வதற்கு. இதுதான் இறுதி லட்சியம் நமக்கு. அதுதான் நம்ம பெரியவங்க அழகாக சொல்லி கொடுக்குறாங்க. இப்போது கட்டோபநிஷத்தில் யமதர்மராஜா நச்சிகேதனுக்கு உபதேசிக்கும் பொழுது சொல்கிறார், மூவரிடத்திலிருந்து பெற வேண்டிய பக்குவங்களை, அன்பை, ஆதரவை பெறாதவனுக்கு இந்த ஆத்ம ஞானம் சித்திக்காது சொல்கிறார். யார் யார் இடத்திலிருந்து சொல்லி சொன்னால், அம்மாவிடத்திலிருந்து பெற வேண்டிய அன்பை பெற்று இருக்கணும், அப்பாவிடத்திலிருந்து கிடைக்க வேண்டிய ஆதரவையும் அரவணைப்பையும் பெற்று இருக்கணும், பிறகு குருவிடத்திலிருந்து பெற வேண்டிய அறிவையும் அன்பையும் ஆதரவையும் பெற்று இருக்கணும். அம்மா அன்பை தருவா, உடலை வளர்ப்பா, சாப்பாடு கொடுத்து. மாத்ரு தேவோ பவ, அம்மான்னு சொன்னாவே மாத்தி இத்தி மாதா. ஒவ்வொரு நாளும் அம்மா இந்த குழந்தை வளர்ச்சியை பார்த்து பார்த்து சந்தோஷப்படுவாளாம். தூக்கும்பொழுது குழந்தை வளர்ந்துருக்கு, வெயிட்டு கூடி இருக்குன்னு சொல்லுவார். அது அம்மாவுடைய வேலை. அப்பா என்ன பண்ணுவார்னா, அறிவை கொடுத்து ஆதரவை கொடுத்து சமுதாயத்தில் நமக்கு ஒரு அறிமுகத்தை கொடுப்பார். இன்னார் பையனா அப்படி சொல்கிறோம் இல்லையா. அதன் பிறகு குருவானவர் அம்மாவாகவும் அப்பாவாகவும் இருந்து நமக்கு ஆத்ம ஞானத்தை கொடுத்து நம்மை இந்த வாழ்க்கையை நிறைவு செய்வார். இந்த 3 பேரெடுத்து பெற வேண்டிய இந்த அன்பையும் அரவணைப்பையும் அறிவையும் பெறாதவர்களுக்கு ஆத்ம ஞானம் சித்திக்காது. சரி, அம்மா அப்பா இப்படிப்பட்ட 3 பேர் எடுத்து பெற வேண்டிய பக்குவத்தை பெறுவதற்கு வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு என்ன பண்ணுறது? அம்மா இல்லை, அப்பா இல்லை, குருவும் கிடைக்கல, அவனுடைய கதி என்ன சொல்லும்போது அதை ரொம்ப அழகாக சொல்கிறார். அந்த இடத்த பக்தி என்ற உணர்வினால் இந்த 3 பேரெடுத்து கிடைக்க வேண்டிய உணர்வையும் அவன் பெற்றுக்கொண்டு தன்னை பக்குவப்படுத்தி கொள்ளலாம் சொல்கிறார், உயர்த்தி கொள்ளலாம் சொல்கிறார். எப்படி? இறைவனையே அம்மாவாக, இறைவனையே தந்தையாக, இறைவனையே குருவாக அந்த பாவனை மூலமாக அந்த உணர்வை அவன் சரி செய்து கொள்கின்றான். எமோஷனெல்லாம் ரொம்ப பக்குவப்படுத்திக்கிறான்னு சொல்கிறார். அது கட்டோபநிஷத்தில் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு உபதேசங்களில் ஒரு விஷயம். அதே போல் பகவானே தாயாக, தந்தையாக பாவிப்பது முதலிய விஷயங்கள், நண்பனாக, மந்திரியாக, நல்ல சேவகனாக இப்படிலாம் நினச்சி நம்ம அந்த உணர்வுகளை எல்லாம் சரி செய்து கொள்கின்றோம், செம்மை செய்து கொள்கின்றோம். ஆக உறவுகளினால்தான் பக்குவம் நமக்கு கிடைக்கின்றது என்பது உபனிஷத்துடைய கருத்தும் கூட. இந்த அந்தர்யோகத்தில் காலையில் சொன்னது போல் ஆத்ம தத்துவ ஞானத்தை நம்ம இங்கே பேசலை. அந்தர்யோகம்னா ஆத்மாவை பற்றி மட்டும்தானே பேசணும், இதெல்லாம் பேசணுமான்னு சொல்லி சொன்னால் பார்க்குற இந்த உத்தவகீதையில் அதை பற்றி சொல்லியிருக்கிறார். அதனால் பார்க்குறோம், அதுவும் நமக்கு தேவை தான். எடுத்த உடனே ஆத்மாவை பற்றி அப்படி சொல்லி அதுவும் தேவை தான். இருந்தாலும் உறவுகளை பற்றி இப்படிலாம் பேசியிருக்காங்க கருத்துக்களை நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்முடைய மனம் விரிவடைய வேண்டும் சொல்லி சொன்னால், எக்ஸ்பேன்ஷன் ஆகணும்னு சொல்லி சொன்னால் அதுவும் உறவுகளினால் தான் வரும்னு சொல்லி சொல்கிறார்.
ஆகவே சாஸ்திரம் இல்லறம் என்கின்ற வாழ்க்கை முறையை உருவாக்கி கொடுத்திருக்கின்றது, அனுமதிச்சிருக்கு. சாஸ்திரம்னா உருவாக்கி கொடுத்துருக்கு. இல்லறம் அல்லது நல்லறம் என்று சொல்லியிருக்கார். அதனால்தான் பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், ஆனப்பிரஸ்தம், சந்நியாசம் வச்சிருக்கு. கிரகஸ்தம் சொல்கிறது இல்லறம் தான். இல்லறத்தில் தான் நம்ம எல்லோருமே பக்குவப்பட முடியும், பண்பட முடியும். இல்லறம் தான் நம்முடைய மனித வாழ்க்கையினுடைய முக்கியமான ஒரு வாழ்க்கை முறை. இல்லறவாசிகள் தான் பிரம்மச்சாரிகளை பராமரிக்கணும், இல்லறவாசிகள் தான் சன்னியாசிகளை பராமரிக்கணும், இல்லறவாசிகள் தான் வானப்பிரஸ்தனுக்கும் ஆதரவு கொடுத்து அரவணைச்சு அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அவர்களுக்கு பெரிய கடமை இருக்குது. இல்லறத்தில் கிடைக்கிற பக்குவத்தை போல் வெறும் பிரம்மச்சாரியாக இருந்தாலும் சன்னியாசியாக இருந்தாலும் முழுமையாக கிடைத்து விடுவதில்லை. ஏன்னா கிடைக்கிற திரும்ப இடத்துல கிடைக்கிற அடி இருக்குது பாருங்க, அடி ஒத்த அது பக்குவப்படுத்துகிறாப்பல தான் சொல்லுவாங்க. இன்னொன்று சொல்லுவாங்க, அடி உதவுறாப்போல அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்கன்னா. இங்கே அடின்னா அந்த அடி மட்டும் இல்லை, திருவடி, இறைவனுடைய திருவடி உதவுறாப்போல வேறு எதுவுமே உதவாது. அப்படி தான் ஒரு அர்த்தம் அங்கே. நம்ம புரிஞ்சுக்கணும். ஆக நம்முடைய வளர்ச்சிக்கு மனப்பக்குவங்கள் உறவுகளினால் தான் வரும். ஆகவே தான் சாஸ்திரம் இல்லற வாழ்க்கையை முறையாக உருவாக்கி உள்ளது. பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் பொதுவான சாஸ்திரங்கள் தான் நமக்கு தெரியும், பொதுவான வாழ்க்கை முறைகளெல்லாம் சொல்லி தந்து விடுவார்கள். அப்போது இங்கே பொதுவான உறவு யார் என்று சொன்னால் 5 வயது வரை தாய் தந்தையர் தான். அதன் பிற்பாடு டீச்சரோடு தான் பள்ளிக்கூடத்தில் அதிக நேரத்தை நம்ம செலவிடுறோம். இப்போல்லாம் பார்த்தா நம்ம என்ன பண்ணுறோம், குழந்தைகளை முடிஞ்ச வரைக்கும் காலையிலே கொண்டு பள்ளிக்கூடத்தை போட்டு வந்துடுறோம். அப்பா முந்தி போலாம் கூடவே குழந்தைகள் இருந்து பண்ணுறோன்ட்டுல தயானந்த சுவாமி அழகாக சொல்லுவாங்க. கிண்டர் கார்டன் அது எல்லாம் கொண்டு போய் சேர்க்கறத சத்தம் போடுவாங்க. 5 வயசு வரைக்கும் நீங்கள் கூட இருந்து வளர்த்து பண்ணுங்க. அதுங்க கூட இருந்து அதுங்களுடைய செயல்களை, அதுங்க செய்கிற சேஷ்டை அல்லது என்ன வாழ்த்தனமோ அதெல்லாம் நீங்கள் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கப்புறமும் முடியாது, உங்களுக்கு நினச்சாடுது பண்ண முடியாது, கிடைக்காது. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, 2.5 வயசில் கொண்டு விட்டுடணும் காலையில். அதுக்கு வாழ்க்கையில் பல விஷயங்கள் அல்லது பொறுமை இல்லை, அவங்களுக்கு வேலை இருக்குது, 2 பேரும் வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது, முடியறதில்ல. வீட்டில் பார்த்துக்கிறதுக்கு மாமியாரோ அல்லது அம்மா அப்பாவோ வயதானவங்களோ தாத்தா பாட்டி வச்சுக்கிறதுக்கு நமக்கு மனசு இல்லை, அவங்களுக்கு இருக்க முடியல. பல காரணங்கள் வந்து விட்டது. முதலாம் அப்படி இல்லை. பெரிய குழந்தை இருப்போம், அந்த பெரிய குழந்தை அடுத்து ஒரு 2வது 3வது பிறந்த குழந்தை எடுத்து இடுப்பில் வச்சுட்டு அந்த குழந்தை சோறு ஊட்டுவோம். அதெல்லாம் பார்த்துருவோம். இந்த காலத்தில் அப்படிலாம் இல்லை, ஒன்று கண்ணே கண்ணு முடிஞ்சு போச்சு. அது மனசு நோகாத பார்த்ததுன்னா சொன்னால் ஓடி போயிடுவானோ வேறு பயம் நமக்கு. அந்த காலத்தை சொன்னால் போயிட்டு வாடா முதல்னு சொல்லிவிடுவாங்க. ஆமாம், இந்த காலத்தை அப்படி வார்த்தையை உபயோகப்படுத்துறதுக்கு எப்படி அது அவன் எதனா பண்ணிக்கிட்டா என்ன பண்ணுறது, அப்படி ஒரு பயம் இப்போ இருக்க அம்மா அப்பாவுக்கு வந்து விட்டது. சூழ்நிலை காரணம் அதெல்லாம் மாறி வந்திருக்கு. ஆக எல்லா அதிக நேரம் நம்ம பள்ளிக்கூடத்தில் தான் இருக்கணும், நம்ம டீச்சர் கூட தான் இருக்கணும். அடுத்து அவன் படித்து விட்டு இல்லறம் வரும்பொழுது தான் பிற மனிதர்களோடு உறவையே வைக்க ஆரம்பிக்கின்றான், நண்பர்கள் எல்லாம். அதுக்கு முன்னே அம்மா அப்பா, பிற்பாடு தாத்தா பாட்டி. வீட்டில் தாத்தா பாட்டி இருந்தால் அது எந்த காலத்துன்னு கேட்காதுங்க, இப்போல்லாம் கிடையாது. திருமணமான அடுத்த நாளே பையனுடைய அம்மா அப்பா இருக்கக்கூடாது. ஆமாம், எல்லாம் அப்படி தான். வாரியார் சுவாமி தான் அழகாக சொல்லுவார். அவங்க பொண்ணை பற்றி சொல்லும்பொழுது, எங்கள் மருமகன் ரொம்ப நல்ல மருமகன், என் பொண்ணு பேச்சை கேட்டு அவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் இவங்க வீட்டுக்கு வந்த மருமகள் வந்த உடனே தான் என் பையன் மருமக பேச்சு கேட்டு ஆடிக்கிட்டு இருக்கான். என்னாச்சு, பொண்ணு பேச்சை கேட்டு மருமக பேச்சை கேட்டு ஆடிக்கிட்டு இருக்கான், பையன் கெட்டு போயிட்டாங்க. அவங்க மருமகன் பொண்ணு பேச்சு, அவங்க பொண்ணு பேச்சை கேட்டால் நல்லது. இப்படி தான் மனநிலை இருக்கு. ஆக அதிக நேரம் அவன் பள்ளிக்கூடத்தில் இருக்கான், டீச்சர் கூட தான் நிறைய நேரம் செலவு பண்ணுறான். ஆகவே தான் இங்கே பாருங்கள், கணவன் மனைவி என்பது ஒருவரை தேர்ந்தெடுக்கின்ற ஒரு விஷயந்தான். கணவன் மனைவியை சேர்த்து வைத்து கணவனை மனைவியோ மனைவியை கணவனோ தேர்ந்தெடுக்கிற பழக்கம் நம்ம சமுதாயத்தை இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. அப்படி ஒரு தேர்ந்தெடுக்கும்போது ஒருவரை மட்டும் தேர்ந்தெடுக்கலை. ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி கொடுக்குறோன்னா என்ன ஆகுதுன்னா, அந்த குடும்பத்தினுடைய உறவுகள் பெரிய ஒரு உறவுக்குள்ளே என்ட்ராகன்னு சொல்லி அர்த்தம். அது நமக்கு புரியணும். அது கணவன் மனைவிக்கு பொறுப்பு, மனைவி கணவனுக்கு பொறுப்பு என்றாலும் கூட இருவரும் சேர்ந்த பிற்பாடு என்ன ஆகின்றது என்றால், இவருக்கும் பெண்ணுடைய பக்கத்தில் இருக்க உறவு பெரிய உறவு சேர்கின்றது. மகளுக்கும் அல்லது மனைவியாக வருபவர்களுக்கும் இன்லாஸ் இருக்காங்களே,
சொல்கிறோம் இல்லையா, ஃபாதர் இல்லா மதர் இல்லா எல்லாம் லாஸ் இருக்குது பாருங்க. எல்லா பெரிய லாக்குள்ளே போய் நாம் மாட்டிக்கிட்டோம்னு சொல்லி தெரியல. ஆக இல்லறம் என்பது என்ன, பெரிய ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே நம்ம என்டர் ஆகுன்னு சொல்லி அர்த்தம். அது சாஸ்திரமே தேவை என்று அனுமதிக்கின்றது, அமைத்தும் தந்துள்ளது. எதற்கென்றால் நம்முடைய வளர்ச்சிக்காக. எல்லாமே நம்ம வளர்ச்சிக்கு தாங்க. இந்த உலகத்தில் வந்து பிறந்துட்டோம், பிறந்தது முதல்ல இந்த உலகத்தை வாழ்ந்து நம்ம மறையணும். அது வரையும் நம்முடைய தேவைகளுக்காக பலவிதமான ஒரு பைண்டிங்ஸ் இருக்குது. அந்த உறவுகளை எல்லாம் பேணி பாதுகாப்பது நம்முடைய எல்லா தேவைகளுக்காக, அதிலும் கூட குறிப்பாக நம்முடைய மன வளர்ச்சிக்காக, பக்குவத்திற்காக, பண்படுவதற்காக. அதனால தான் பாருங்கள், பிரம்மச்சரியம் படிக்கிற வயது, பிற்பாடு கிருகஸ்தம் இல்லற வாழ்க்கை, இல்லற வாழ்க்கைக்கு அப்புறம் அதிலே இருந்து மடிந்து விடுவதில்லை வானப்பிரஸ்தம். அதிலிருந்து கொஞ்சம் விலகி இறைவன் மற்ற விஷயங்கள் அதெல்லாம் பற்றி ஜெபம், அனுஷ்டானங்கள், தர்மத்தை கடைப்பிடிக்கிற பல விஷயங்களுக்காக வானப்பிரஸ்தம். கொஞ்சம் குடும்பத்திலேருந்து விலகி இருப்பது, நாமே பொறுப்புகளெல்லாம் பொறுப்பாக பிள்ளைங்களிடத்தை கொடுத்துட்டு கொஞ்சம் விலகி நின்று வாழ்கின்ற வாழ்க்கை. பிற்பாடு அதையே விட்டு விட்டு சந்நியாசம். இப்படி 4 விதமாக அமைச்சிருக்காங்க. 4மே என்ன, ஒன்றை ஒன்று அடுத்தடுத்த படியாக பண்படுத்தி பக்குவப்படுத்தி மேல்நிலைக்கு வருவதற்காக தான். 1ஆம் கிளாஸ் சேர்றோம், +2 வரைக்கும் என்ன, அடுத்தடுத்த படிப்புக்கு தகுதியாக்குவது. அதுபோல் இந்த 4 விதமான வாழ்க்கை முறையை நம்ம தகுதியாக்குவதற்காக ஏற்படுத்தப்பட்ட வாழ்க்கை முறை. 4க்குள்ளே தான் எல்லாமே வரும், இதுக்கு மேலே தனியாக வேறு எதுவும் இருக்கலை. ஆக அதே நேரத்தில் இந்த உறவை நாம் சரியாக பராமரிக்காவிட்டால் இந்த உறவே நமக்கு துயரத்தை, சம்சாரத்தை தரலாம். சரியாக கையாண்டால் இந்த உறவு நமக்கு பாசிட்டிவாக பலன் தரும். மனம் விரிவடையும், மனம் தூய்மையடையும், மனமுள்ள அழுக்குகள் எல்லாம் நீங்கும், உறுதி பெறும். இந்த உறவை நாம் என்ன தவறாக கையாண்டால் அதே உறவு நமக்கு துயரத்தை தரும். அந்த துயரத்தை இங்கே ரொம்ப அழகாக சொல்கிறார், அந்த சம்சாரத்தை சந்தாபம் சொல்கிறார். சம்சாரம்னா வேறு ஒரு வார்த்தை இருக்குது, அப்படி நினச்சிக்காதீங்க. ஏன் சுவாமி நான் சம்சாரத்தோடு தான் வந்திருக்கலாம்னு சொல்கிறது, அது விஷயம் வேறு. இங்கே சம்சாரம் என்று சொன்னால் மறுபடியும் இந்த விவகாரங்கள் விஷயங்களிலே உழன்று கொண்டிருப்பது தான் இங்கே சம்சாரம்னு சொல்கிறோம். அதை இங்கே சந்தாபகன்னு சொல்கிறார். இந்த இடத்துல இந்த வார்த்தை உபயோகப்படுத்துகிறார். ஆக எந்த உறவும் நம்மை பந்தமும் படுத்தலாம், நம்மை பக்குவம் படுத்தலாம், பண்படுத்தலாம். அதை எப்படி கையாள்கின்றோம் என்பதை பொறுத்து தான் இருக்கின்றது. ஆக மிருகங்களுக்கு உறவுகள் மூலமாக எந்த பந்தமும் இல்லை, அதனால தான் அதுக்கு மன உளைச்சல்லாம் இல்லை. மிருகங்களுக்கு எதுனா மனநல காப்பகம் இருக்கா? சைக்கியாட்ரிக் டாக்டர் இருக்கிறாரா? மனுஷனுக்கு தான் இருக்கிறார். ஆமாம், மனநல மருத்துவர் மனுஷனுக்கு தான். மன சம்மந்தப்பட்ட டிசீஸ்லாம் மிருகத்துக்கு கிடையாது. அப்போ மனிதனுக்கு இந்த டிசீஸ் வர்றதுக்கு காரணம் என்ன? உறவுகள் தான். உறவுகள்னால் எல்லாம் ஞாபகம் வச்சுங்க, எல்லாம் உறவு. நம்ம பிறந்ததே என்னென்ன, பிறந்தது முதல் நமக்கு உறவுகள் வந்து விடுகின்றது. ஆக உறவுகளினால் பாதிக்கப்படும் பொழுது தான் சில பேர் மனதில் மனநோயெலாம் உருவாகின்றது. அப்படி இந்த துயரம் என்பது மிருகத்துக்கு கிடையாது, மனிதனுக்குத்தான் இருக்கின்றது, இல்லையா? ஒரு நாய் என்ன நாயின்னு திட்டுறாரு நினைக்குமா? கோவிச்சுக்குமா? இல்லை. ஆனால் மனுஷன்தான் என்ன பண்ணுறான், என்னை அவன் நிந்திக்கிறான், என்னை சரியாக அவன் ட்ரீட் பண்ணல, அவனை நான் நம்பினேன், அவன் என்னை ஏமாற்றிட்டான், முதுகுல குத்திட்டான். இப்படி எல்லாம் மிருகம் சொல்லாது. நான் அவனை எடுத்து அவ்வளோ அன்பை கொட்டி வளர்த்தேன், அவன் அந்த அன்பை திருப்பி தரவே இல்லை. அப்போ இந்த உறவுகளை நாம் சரியாக கையாளவில்லை என்றால் நமக்கு வருவது சந்தாபம். சந்தாபம்னு என்ன? துயரம். ஆமாம். எப்படிப்பட்ட துயரம் வரும்? முதல்ல நம்ம என்ன பண்ணிவிடோம்னா, இந்த உறவுகள் நம்மை அடிமைப்படுத்தி விடும், இல்லையா? உறவுகளை நம்ம டிபெண்ட் பர்சன் ஆகிடும். அதனால தான் சொல்கிறோம், இந்த ஒரு சினிமா பாட்டு சொல்கிறேன், நீ இன்றி நான் இல்லை கண்ணேன்றான். உண்மையா அது? சுத்தமான பொய். அப்படிலாம் இல்லை. அப்புறம் அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. ஆக மனிதனுடைய இயற்கையான விருப்பம்தான் என்ன? சுதந்திரமாக இருப்பது. அவன் எந்த வகையிலும் பந்தப்பட்டு அல்லது ஒரு கட்டி போட்ட பர்சன் போல் இருக்கிறது அவன் விரும்புறது இல்லை. பொதுவாக மனிதனுடைய இயல்பு சுதந்திரமாக இருக்கிறது தான். மிருகங்கள் கூட பாருங்கள், ஃப்ரீயாக இருக்கணும்னு தான் நினைக்கிறது. நாம் தான் அதை கட்டி போட்டு ஏதோ பண்ணுறோம் அது விஷயம். அப்புறம் அது என்ன ஆகிடுது, அந்த கட்டி போட்டு பழகி அப்படியே அதுவும் பழகிடுது. அதுவும் மனுஷன் இல்லாத இருக்க முடியாத அளவுக்கு வீட்டில் வளர்க்குற மிருகங்கள் அப்படி ஆகிடுது. ஆக இந்த உறவுகள் நம்மை சார்ந்திருப்பவனாக ஆக்கிவிடும், நம்ம அறியாமல் நம்மை டிபெண்ட் ஆகி விடுகின்றது.
அப்படி ஆகிவிட்டால் என்ன ஆகின்றது? அதுவே நமக்கு துயரம். இந்த உறவுகளை தவறாக கையாண்டு வருகின்ற ஒரு விதமான துயரம் இதுன்னு சொல்கிறார். எப்படிப்பட்ட துயரம்னா ஒன்று ரெண்டு உதாரணத்தை பார்க்கலாம். நம்மை சார்ந்திருப்பவர்களாகவே அது மாற்றிவிடும். எப்பவுமே சார்ந்திருப்பது. சில வயதான பெரியவர்களுக்கு தன் குழந்தைகள் உணவு கொடுக்கல, மருத்துவ விஷயத்தை உதவி செய்யலை அப்படின்னு தான் பெரிய வருத்தம் இல்லை. அதெல்லாம் தந்துடுறாங்க, அவங்களும் பெற்று விடுகின்றார்கள். ஆனால் என்ன பெரிய ப்ராப்ளம் வயதானா, என்னிடத்தில் அவன் நேரம் கொடுத்து உட்காந்து பேசுறதில்ல, என்னை எதையுமே கேட்கறதில்ல, என்னிடத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. இதுதான் அவங்களுடைய பெரிய துயரமே. அதுதான் காரணம். அவர்களுக்கும் வாழ்க்கையில் பல விஷயங்கள் முந்தி நம்ம வாழ்ந்த லீஷர்லி லைஃப் இப்போ அவங்களுக்கு இல்லை. அவர்களும் சென்று கடினமாக உழைக்க வேண்டியது, குடும்பத்துக்கு தேவைகள் இருக்குது, சம்பாதிக்க வேண்டியது இருக்குது. டைம் இஸ் மணின்னு சொல்கிறாங்க. நேரம் பணமாகிவிட்டு நேரத்தை கொடுத்து உழைக்க வேண்டியதார். அதனால் நம்மோட நேரத்தை அவங்களால நினச்சபடி அவங்களால செலவு பண்ண முடியறதில்லை. அவர்களுக்குன்னு ஒரு நேரம் இருக்கும். அந்த நேரம் எப்படி இருக்குது, என்ன இருக்குது, எப்படி இருக்கமா, என்ன இருக்குமா அப்படின்னு கேட்டு போனோம். நமக்கு என்ன, நம்ம கூட அதிக நேரம் செலவு பண்ணணும். காரணம் நம்முடைய மனநிலை, பலகீனம், மற்ற விஷயங்கள் வயதாக ஆக நமக்கு ஏற்படுகின்ற டிபெண்டன்சி வயதாக ஆக அதிகமாகி விடுகின்றது. என்னத்தெல்லாம் பேசணும், நல்லா இருக்கியா கேட்கணும் இல்லையா, இந்த எமோஷனல் டிபெண்டன்சி விடுகின்றது. அதுதான் உண்மையிலே நம்ம எல்லோருக்கும் வயதான காலத்தில் துயரம். உணவில்லாமல் போகிறது கூட துயரம் இல்லை, மருத்துவ வசதி செய்து கொடுக்கல என்பது கூட பெரிய துயரமாக இருக்கல. உணர்வு ரூபமாக நாம் அவர்களிடத்தில் கட்டுண்டு கிடக்கின்றோம். அதில் அப்பா கூட கொஞ்சம் தப்பிச்சுக்குவார், அம்மா தான் அதில் ரொம்ப மாட்டிக்கும். ஆமாம், அம்மா தான் மாட்டிக்கும். காரணம் அது கூடவே நம்ம காலை சுற்றி வந்த பொழுது பாருங்கள், நடக்கும்பொழுது அம்மா நம்ம கையை பிடிச்சி நம்ம நடக்க பழகுது. பிற்பாடு என்ன பண்ணுற அந்த குழந்தைய கடைசியில் கையை பிடிச்சி நடக்கிறது விரும்புறதில்ல. அந்த ஸ்டேஜில் கையை உதறிட்டு நடக்க தான் விரும்புது, ஓடி போயிடுது. நாம் தான் துரத்திக்கிட்டு போய் பிடிச்சிட்டு வரோம். அதை அப்போ தெரிகின்றது. இந்த உணர்வு ரூபமான விஷயங்கள் இது உறவுக்குள் சென்று விட்டால் விடுகின்றது. இரண்டாவது, எதிர்பார்ப்புகள் நமக்கு அதிகமாக இருக்குது. எக்ஸ்பெக்டேஷன் நிறைய இருக்கின்றது. இந்த உறவுகளுக்குள்ளே போகும்பொழுதே நம்ம அறியாமல் நாம் அந்த எதிர்பார்ப்புக்குள்ளும் சென்று விடுகின்றோம். நான் இதை உனக்கு கொடுக்குறேன், நீ இதை எனக்கு திருப்பி கொடு. அல்லது பல சமயங்களில் இந்த எதிர்பார்ப்பு இருக்குது, அதுக்கு ஒரு லிமிட்டே இல்லை. எவ்வளவு தான் ஒருவர் செய்தாலும் கூட நம்முடைய எதிர்பார்ப்பு அதை விட அதிகமாக இருக்கின்றது. குழந்தைகளை வளர்த்திருப்போம், அவர்கள் நன்றி உணர்வுடன் தான் இருப்பார்கள், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்முடைய எதிர்பார்ப்பின் அளவு அதிகமாக இருக்கின்றது. நம்முடைய எதிர்பார்ப்பின் அளவு ரொம்ப அதிகமாக இருக்குது. இதன் விளைவாக என்ன நினைக்கிறேன்னா, யாருக்கும் எதுவும் செய்திருக்கக்கூடாது, எல்லாம் வேணும்னு நினைப்போம். அப்படி ஒரு எண்ணம் விடுகின்றது. சில நேரம் சொல்லும், நல்லது செய்தால் தான் அந்த கஷ்டம்லாம் வருதுங்க, எதுவும் செய்யலைன்னா அந்த கஷ்டமே இல்லைங்க. ஆமாம், உழைப்பு மிச்சமாக இருக்குன்னு சொல்கிறோம். எல்லாரும் நன்றி கெட்டவர்கள் அப்படி சொல்லி முடிவு செய்யணும். காரணம் என்ன, நம்ம இடத்துல இருக்கிற சில விதமான குறை அது நமக்கு தெரியறதில்லை. அது என்ன குறைன்னா, நம்முடைய எதிர்பார்ப்பில் தவறுகள் உள்ளது. அது ரொம்ப முக்கியம். நம்முடைய எதிர்பார்ப்பில் தவறு இருக்குன்னு சொல்கிறார். எதிர்பார்ப்பு சரியான்னு சொல்லி பார்க்கணும். ஓவரான எதிர்பார்ப்பு இருக்கணும். ஆமாம், நாம் வளர்த்தோம், நாம் தான் உருவாக்கணும், நாம் தான் நம்மளோட உழைப்பை கொடுத்தோம், நிறைய செலவு பண்ணோம், எல்லாம் நம்மளோட உழைப்பில் தான் வந்திருக்காங்க. சரி இருக்கட்டும், பரவாயில்ல, அவருடைய வாழ்க்கை ஏதோ பார்த்தா சரி கேட்டா சரி, அப்படி இருக்கிறது இல்லை. எந்த அளவுக்கு நம்ம உழைப்பை போட்டோமோ அதே அளவுக்கு எதிர்பார்ப்பு தான் தவறு இல்லை. ஆனால் அதிகமாக எதிர்பார்க்கின்றோம். இங்கே விஷயம் என்னென்னா, உண்மையிலே நாம் செய்த அளவிற்கு கூட எதிர்பார்ப்பதே கூட அங்கே சரி வரலை. இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம், இதுதான் சத்தியம். இந்த காலத்தில் எல்லாம் நிறைய வீடுகளில் பார்க்குறோம். இன்னும் கொஞ்சம் காலத்தில் கிராமங்களில் எல்லாம் காலி ஆகிடும் போல் இருக்குது. பசங்க இல்லாமல் எல்லாம் வயதான தாய் தந்தையர் வயசானவங்க தான் இருக்க போகிறாங்க. எல்லோரும் படித்து முடித்த உடனே அது என்ன பண்ண, நகர்ப்புறத்துக்கோ அல்லது ஃபாரினுக்கோ போய்ட்றான். எல்லா வயதானவர்கள் அந்தந்த கிராமங்களில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. நிலத்தில் விவசாயம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, வேலை செய்கிறதுக்கு ஆள் இல்லை, எல்லாம் ஒயிட்ஸ் காலர் ஜாப்ன்றப்பல போடுது. கிராமங்களில் அவங்களுக்கு என்ன இருக்குது? அரசாங்கம் என்ன தான் பிளான் பண்ணி நகர்ப்புறத்திலேருந்து கிராமப்புறங்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கணும்னு சொன்னால் கூட முடியறதில்லை.
இங்கே பாருங்கள், சாதாரண கிராமத்தில் இருக்கவன் சென்னையோ மற்ற இடத்துக்கு போனான்னு சொல்லி சொன்னால் திரும்பி வர விரும்ப மாட்டான். யார் இந்த கிராமத்தில் போய் இருக்கிறதுன்னு சொல்கிறான். இன்னும் வெளிநாடுகளுக்கு போனவங்க திரும்பியே வரமாட்டேன்றாங்க. ஆமாம், இங்கே நினச்சி என்ன பண்ணுறது, இந்த வயதானவர்கள் ஏங்கி கொண்டிருக்கின்றார், என்ன பண்ணுறது? ஆக நம்மை மற்றவருடைய உணர்வுகளுக்கு அடிமையாக்கி விடுகின்றது. பிற்பாடு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, என்ன தெரியுங்களா? அப்ரிஷியேஷன். ஒருவர் நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும், என்னை அவர் ஏற்றுக்கலை, அது ஒரு ஏக்கம் இருக்குது. நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன? நன்றி உணர்வு காட்டவில்லையே சொல்லி நினைக்கிறோம். நம்ம ஒரு உதவி பண்ணியிருப்போம் அல்லது நம்ம உழைச்சிருப்போம், எப்போ பார்த்தாலும் நமக்கு அந்த நன்றி உணர்வை அவர்கள் வெளிப்படுத்தி கொண்டே இருக்குன்னு நினைக்கிறோம். அதுவும் சாத்தியம் இல்லை. இப்போ பார்க்கும்போது ஒரு சமயத்தில் நீங்கள் உதவி செய்தனா நல்லா இருக்கேன் அப்படி சொல்லி அவங்க சொல்லலாம். எப்பொழுது பார்த்தாலும் பார்க்கும்போதெல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கணுன்ற எதிர்பார்ப்பு நம்மகிட்ட இருக்குது. அதுவும் கூட அந்த எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கக்கூடாது. உதவி செய்தது அதோடு முடிஞ்சிடுச்சு என்ற பொறுப்பு, அவ்வளோதான். அதுக்கு மேலே அங்கேருந்து எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கக்கூடாது. ஆனால் என்ன பண்ணுறோம், நம்ம எதிர்பார்க்கின்றோம். அது எல்லார் இடத்துலையும் இருக்குது. குறிப்பாக உறவுகளில் எந்த எதிர்பார்ப்பு இருக்குது நமக்கு. நன்றி உணர்வு காட்டவில்லை. சில உறவுகள்லாம் அசுர குணங்களை தந்துடலாம். சில பேருடைய பழகும் பொழுது அவங்களோட அசுர குணங்கள் இருக்குது பாருங்கள், மோசமான சில குணங்கள்லாம். இப்போல்லாம் இந்த சீரியல் இதெல்லாம் பார்க்குறதா இருக்குது பாருங்கள். அடேப்பா, ஐயா, அந்த காலத்தில் சில உயர்ந்த சில உணர்வுகளை சொல்லி அதுக்காக அந்த நாடகங்கள் எல்லாம் வந்துகிட்ருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் அசுர குணம்னா என்னவோ அதுதான். சரிய விதமான பழி வாங்குதல், போராடுது, அடிக்கிறது, வெட்டுறது, வேறு மாதிரி இந்த உணர்வுகளோடு தான் இருக்குது. அதையே தான் நம்ம என்ன பண்ணுறோம். இதில் ஒரு சைக்கலாஜிக்கலாக ஒன்று இருக்குங்க. அதை பார்க்க நமக்கு அந்த உணர்வு இல்லாதவர்கள் கூட மனசில் தானே சென்று பதிஞ்சிடுது அந்த உணர்வு. நாம் அப்படி ஆகிடுறோம். இது ஒரு சைக்கலாஜிக்கல் வாருன்னு தான் சொல்கிறோம். எப்படி நல்லா பூட்டி வச்ச பீரோக்குள்ளே நாளாக அதுக்குள்ளே போய் தூசி வந்துடுது பாருங்க. அதுபோல் நம்முடைய மனதில். அதுக்காக தான் சொல்கிறேன், நல்ல விஷயங்களை படிக்கணும், நல்ல சத்சங்கம் இருக்கணும், டெய்லி நம்முடைய மனதை பாதுகாத்துக்கிறதுக்கு. இப்போ ஒரு பொருள் வாங்கினா சுத்தம் பண்ணுறோம், சமையல் பண்ணுற பாத்திரத்தை அன்றாட சுத்தம் பண்ணுறோம், உபயோகப்படுத்துகிற காரை சுத்தம் பண்ணுறோம், பைக்கை சுத்தம் பண்ணுறோம், சைக்கிளை சுத்தம் பண்ணுறோம். அது ஒன்று மனதை எப்படிங்கன்னா சுத்தம் பண்ணியிருக்கிறோமா? பிறந்ததுலேருந்து இருக்க நம்ம கூட. அப்போ இந்த மனதை சுத்தம் பண்ணுறது எது? நல்ல விஷயங்கள், நல்ல ஜபங்கள், கோயிலுக்கு போகிறது, சத்சங்கத்துக்கு வர்றது, நல்ல விஷயங்களை சிந்தனை பண்ணுறது, பிறரோட பார்க்குறது, நல்ல பண்புகளை பார்க்குறது, திருக்குறளை படிக்கிறது, இதெல்லாம் பண்ணணும். அதுதான் நம்மளுடைய மனதை தூய்மைப்படுத்துகிற வேலை. மனசுன்னு தனியாக இருந்தால் எடுத்து வெளியில் எடுத்து ஒரு டெட்டாலில் போட்டு சுத்தம் பண்ணி உள்ளே எடுத்து மறுபடியும் வச்சுக்கலாம். அப்படியா இருக்குது? அது ஸ்தூலமாக இல்லையே. செய்கிறதெல்லாம் இந்த வேலையெல்லாம் செய்து என் மனசு நல்லா இல்லைனா என்ன பண்ணும்? மனசு அப்படி தான் பண்ணும். மனது எப்படி இருக்கோ அப்படி தான் நம்மளோட வாழ்க்கையும் இருக்கும். அந்த மன தூய்மைக்கு மனதை நல்லா வச்சுக்கிறதுக்காக ஒரு நாளும் முயற்சி பண்ணுறதே இல்லையே. அதுக்கு தான் பெரியவங்க அழகாக வாழ்க்கை அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நமக்கு போகிறதே இல்லை. வானப்பிரஸ்தானம், நம்முடைய வானப்பிரஸ்தம் எதில் தெரியுங்களா இருக்குது? டிவி முன்னே தான் இருக்கும். வயதானவர்களுக்கு எல்லாம் ஒரு பொழுதுபோக்கு இன்றைக்கி டிவி தான். அதில் நல்ல விஷயங்கள் எதுனா வருதான்னா நமக்கு தெரியல. அதனால தான் ஆசிரமங்களில் டிவி, ரேடியோ, பேப்பர் எதுவுமே வச்சுக்கல. நிறைய பேருக்கு ஒரு எண்ணம் இருக்குது, ஆசிரமத்தில் டிவி வச்சுக்கிட்டாருன்னா, பேப்பர் வந்தான்னா, ரேடியோ இருந்தால் செய்தி கேட்கலாமே. அதெல்லாம் இருந்தது ஆசிரமமாக இருக்காது. அதெல்லாம் தான் நீங்கள் வீடுகளில் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே, அங்கே பார்த்துக்கிட்டு. இங்கே வந்து அது இல்லாமல் ஏன் இருக்க முடியறதில்ல? இங்கே பாருங்கள், ஒரு அந்தர் யோகத்தை வரும்பொழுது செல்ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுக்கிறது நம்ம பழக்கலை. ஆமாம், அந்த காலத்தில் ஃபோன் இல்லாத வாழ்ந்து தானே இருந்தோம். 4 கிராமம் 5 கிராமத்துக்கு தள்ளி ஏதோ ஒரு ஃபோன் இருக்கும். போனோன்னா அங்கே தான் போய் கேட்கணும், அல்லது போஸ்ட் ஆஃபீஸ் தான் போய் பேசணும். இப்போ எல்லார் கையில் என்னென்னா அசுரன், ஃபோனுன்ற அசுரன் கையில். ஆமாம், முதலாம் டிவின்றது தான் என்ன, அது வந்து நம்ம வீட்டில் குப்பையை கொட்டிக்கிட்டு இருந்தது. இப்போ எல்லார் கையில் 1க்கு 2 ஃபோன், எல்லாம் டச் ஃபோனு தான். அதில் எல்லாம் வந்துடுது. நல்ல விஷயம் வருது, இல்லைன்னு சொல்லலை. போனால் அதுக்குள்ளே அப்படியே போயிடுறோம். அது நம்மளை அப்படியே இழுத்துக்கிட்டு போயிடுது. எங்கன்னா பாருங்கள், போகும்போது பாருங்கள், எல்லோரும் அதை வச்சுக்கிட்டு தான் உட்காந்துருக்காங்க. இப்படியே தான் கழுத்தே இப்படி ஆகிடும் போல இருக்கு. அடிக்ட் ஆகிடுறோம். ஆக நல்ல குணங்களை நாம் பெற வேண்டும். நம்முடைய குணங்களை என்ன பண்ண சில பேர் மாற்றிடுறாங்க. அவருடைய இணக்கமே நமக்கு ஒரு ஹார்ட் மைண்டை கொடுத்து விடுகின்றது. முன்பெல்லாம் ரொம்ப சாஃப்டாக இருப்பாருங்க, இப்போ ரொம்ப கடினமாகிட்டார். முந்திலாம் ரொம்ப கடினமாக இருந்தார், இப்போ ரொம்ப சாஃப்ட் ஆகிட்டார்.
அதுதான் நாம் பெற வேண்டியது. என்ன, ரொம்ப எல்லாருமே கடினமான மனதை உடையவர்களாக இருந்தாலும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக பண்பட்டு பக்குவப்பட்ட மனதை உடையவர்களாக ஆகிடணும். முதல்ல ரொம்ப கோபம் வருங்க. இப்போல்லாம் அந்தர்யோகம் அது இது தேனி ஆசிரமத்துக்கெல்லாம் போயிட்டு வராருங்க, தட்சிணாமூர்த்தி கோயிலெலாம் போயிட்டு வராரு, நிறைய விஷயங்கள்லாம் கேட்குறார். ரொம்ப இப்போ அவருக்கு கோபமே இப்போ வரதே இல்லைங்க. அப்படி வரணும் இல்லையா? ஆக சில பொருள்களை வாங்கிறது போல் சில குணங்களையும் நம்ம சிலர் கூட பழகும்பொழுது வாங்கி வந்து விடுகின்றோம். இதெல்லாம் ஒட்டு மொத்தமாக சேர்த்து தாங்க நமக்கு துயரத்தை கொடுத்து கொண்டு இருக்கின்றது. ஆக இந்த சம்சாரம் சொல்கிறது மானச துக்கம் அல்லது துயரம் என்பது உறவுகளினாலும் பழக்கத்தினாலும் நாம் பெற்றுள்ள பொருள்களினாலும் எல்லாம் நமக்கு கிடைத்து விடுகின்றது. அதனால் என்ன ஆகி விடுகின்றது, நாம் ஒரு வகையில் உணர்வு பூர்வமாக பிறரோடு கட்டுண்டு விடுகின்றோம். ஒன்றும் இல்லை, ஒரு கொஞ்சம் வந்திருப்போம், பழகியிருப்போம், கொஞ்சம் நேரம் பேசியிருப்போம் கோயிலுக்கு கூட. அப்புறம் என்ன பண்ணுவோம், நம்ம வந்தோம்னா அவர் வரலையே எதிர்பார்ப்போம், பிற்பாடு அவர் கூட கொஞ்சம் பேசலேன்னு நினைப்போம். அப்படியே உறவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகும். நம்ம பிளட் ரிலேஷன் மட்டும் இல்லை, பிற்பாடு ஒரு நட்பு வரும். அந்த நட்பில் என்ன ஆகின்றது, சத்சங்கமும் அப்படி நம்ம செய்து விட்டோம். இன்றைக்கி சத்சங்கத்துக்கு போல் நல்ல விஷயத்தில் பேசவில்லை அப்படி தான் சொல்லி வரும். சில நேரத்தில் தேவையில்லாத விஷயத்தை பேசுகிறதுக்காக நண்பர்கள் வந்திருந்தாலும் கூட அந்த நட்பும் கூட நம்மளை பைண்ட் பண்ணிட்டு ஏதோ கொஞ்சம் நேரம் போனால் பேசிட்டு வரலாமே அப்படி சொல்லி அதான் சொல்கிறார். ஆக ஒன்றை நாம் சாராமல் இருந்து அது அழிந்து விட்டால் அது என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு பொருளை வாங்கிட்டு வரோம், ஒரு பொருளை நாம் வாங்கிட்டு வந்து அது எதுவும் உபயோகப்படுத்துகிறோம், அவ்வளோதான். அதோடு விட்டுட்டால் அந்த பொருளால் வர பிரச்சனை இல்லை. அந்த பொருளை வாங்கி பயன்படுத்தி அதை நாம் சார்ந்து இருக்கக்கூடிய மனநிலை வந்து விட்ட பிற்பாடு அந்த பொருளினுடைய அழிவு, அந்த பொருளுடைய நாசம், அந்த பொருளுடைய கேடு என்னாகின்றது, நமக்கே கேட்டு தந்து விடுகின்றது. நமக்கு ஒரு வருத்தம் வருகிற துயரம் ஐயோ போயிடுச்சே, இல்லாமல் போயிடுச்சே, உபயோகப்படுத்தலையே. ஆனால் இதில் ஒரு அறிவு நமக்கு இருக்கணும், பெரிய ஒரு அறிவு. நம்ம இதில் தான் தப்பிச்சுக்கிறதுக்கு உறவாக இருக்கட்டும், பொருள்களாக இருக்கட்டும், நட்பாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவது பெரிய ஒரு அறிவு. என்ன தெரியுங்களா, எல்லாம் காலத்திற்கு உட்பட்டது, காலத்தினால் மாறக்கூடியது, அழியக்கூடியது. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஒரு அறிவு இருந்ததுன்னா இதில் வரக்கூடிய பிரச்சனைகள் இருந்தெல்லாம் நம்ம தப்பிச்சுக்கலாம். அந்த உணர்வோடு நாம் செயல்பட்டோம் சொல்லி சொன்னார். ஆக இந்த உறவு என்பது நம்மை பக்குவப்படுத்துவதற்கு பண்படுத்துவதற்கு ஒரு விதமான சாதனம். அதே உறவு தான் நம்மை துக்கப்படுத்தவும் செய்து விடுகின்ற, சம்சாரியாகவும் ஆக்கி விடுகின்ற. சரி, இந்த உறவுகள் தான் என்னை சம்சாரி ஆக்கி வச்சுன்னு சொல்லி சொன்னால் அதை வேண்டான்னு சொல்லிடலாமா, உறவே வேண்டான்னு சொல்லலாமா? அதுவும் முடியல. தனிமையிலும் இருக்க முடியல. உறவுகள் வந்தாலும் சரியில்லை, அதுவும் துயரத்தை தருகின்றது. பிறகு என்ன தான் பண்ணுறது? ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, சிலருடன் இருக்க முடியலையேன்னு வருத்தம், சிலருடன் இருக்கணுமேன்னு வருத்தம் இல்லையா? சிலரோடு சேர்ந்து இருக்கணுமேனு வருத்தம், சிலரோடு சேர்ந்து இருக்க முடியலேன்றதும் வருத்தமாக இருக்குது. ரெண்டுமே இருக்குது. தனியாக இருந்தால் உறவுகள்னால என்ன துயரம் வருமோ அதை விட அதிகமான துயரம் உறவுகளோடு சேர்ந்து இருந்தாலும் வந்து விடுகின்றதுங்க. தனித்திருன்னு சொன்னார். அதனால தான் நாம் சொல்லுவோம், தனித்திருன்ற ஒரு வார்த்தைக்கு விளக்கத்தை நாம் பார்க்கும்பொழுது பக்குவமில்லாத தனிமை நம்மை கெடுத்துடும், நாசமாக்கிடும், டேமேஜ் பண்ணிடும். பக்குவமில்லாத தனிமை நம்மை நாசமாக்கிவிடும். பக்குவத்தோடு கூடிய தனிமை தான் நம்மை உயர்த்தும், அதுதான் நம்மை பண்படுத்தும். அதில் தான் நம்மளால் ஸ்திரமாக இருக்க முடியும். சும்மா ஏதோ கேட்டுடும் தனிமை நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னோம், கொஞ்ச காலம்தான். நீங்கள் பாருங்கள், எங்கேயாவது ஒரு இடம், ஒரு கோயிலோ மற்றதோ பழைய இடத்துக்கு நம்ம போனோம்னா அங்கே எதுவும் அதிகமான ஆள் நடமாட்டம் இல்லைன்னா அந்த இடத்துல எவ்வளோ நாள் இருக்க முடியும் பாருங்களேன். சில பேருக்கு ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்த பார்த்தா என்ன மசானம் போல் இருக்கே, சுடுகாட்டு போல் இருக்குன்னுவாங்க இல்லையா? அது வந்துடுது இல்லையா? ஏன்னா சேர்ந்தே இருந்து பழகிட்டோம். ஆக தனியாக இருந்தால் பழக வாய்ப்பில்லாமல் சென்று விடுகின்றது. சரி, சேர்ந்து இருந்தால் அதுவும் ஒரு விதமாக துயரத்தை தருகின்றது. ஆக ஒருவன் பிறந்தது முதல் காட்டிலே தனியாக இருந்தான்னு வச்சுக்கோமே, அவன் மிருகமாக வாழ முடியாது, மனிதனாக வாழ முடியாது. அதுதான் அவனுடைய எக்ஸ்ட்ரீம் சம்சாரம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டுமே ஒத்து வரதில்லை.
ஆக உறவுகளின்றி வாழ முடியாது. அதற்குள்ளே இருந்தாலும் ப்ராப்ளம் இருக்குது. ஆகவே தான் சாஸ்திரம் உறவை எப்படி கையாள்வது என்பதை சொல்லி கொடுக்கின்றது. உறவுகளுக்குள் போக சொல்கிறதே சாஸ்திரம்தான். ஆமாம், பகவான் கீதையில் இந்த உறவுகளுக்குள் இருந்து வாழ்கிறத தான் வேறொரு வார்த்தையில் சொல்கிறார், கர்மயோகம். செயல்களுக்குள் இருந்து வாழ்வதை தான் கர்மயோகன்றார். செயல்களுக்குள் இருந்து வாழ்வது யார் கூட இருந்து வாழ்வோம்? குடும்பம், குடும்பத்தில் இருக்க உறவுகள், குடும்பத்துக்கு வெளியில் இருக்க உறவுகள், நண்பர்கள், இதெல்லாம் சேர்ந்து வாழ்வது தான் கர்மயோகம். கர்மயோகம் அதுதான், எல்லாரும் தான். ஆக கர்மயோகம் என்றால் உறவுகளுக்குள் இருக்க வேண்டும் என்று அர்த்தம். உனக்கு உறவு வேண்டும், அப்போ தான் நீ வளர்ச்சி அடைவாய். அப்படி என்றால் அந்த உறவுகள் என்னை பந்தப்படுத்தி துயரத்துக்கு உட்பட்டு சார்புள்ளவன் ஆக்கி விடுகின்றது என்று சொல்லி சொன்னான். நம்முடைய அடுத்த விசாரம், இந்த உறவுகளை நாம் எப்படி பராமரிப்பது, இந்த உறவுகள் நம்மை பந்தப்படுத்தாமல் இருப்பதற்கு இந்த உறவுகள் என்பது வெறும் ஒரு சாதனமே, அதுவே சாத்தியமில்லை. அதுதான் இங்கே அடுத்த ஒரு பெரிய ஒரு அறிவு. ஆமாம், இந்த உறவுகளை எப்படி ஹேண்டில் பண்ணணும், நமக்கு துயரத்தை தருகின்ற உறவுகளை எப்படி நமக்கு சித்த சுத்தியை, மன தூய்மையை, பக்குவத்தை தருகின்ற சாதனமாக பயன்படுத்தி கொள்வது. அந்த ஸ்லோகத்தில் நெகட்டிவாகவே நிறைய சொல்கிறார். அதற்கு முன்பாக இந்த உறவை நாம் எப்படி கையாண்டு நம்மை நாம் தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும், பாசிட்டிவாக சில விஷயங்கள் நாம் பார்க்கலாம். இதில் முதல் கருத்து, அதற்கு இந்த உறவை பற்றி சில அடிப்படை அறிவு நமக்கு தேவை இருக்கின்றது. ஆமாம், உறவுகளை பற்றிய அடிப்படை அறிவு சிலது தேவை இருக்குது. அதை ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகின்றோம். அதில் முதல் அறிவு, எல்லா உறவுகளும், அனைத்து சம்பந்தமும், ரிலேஷன்ஷிப்பும் சாதனமே அன்றி அதுவே சாத்தியம் இல்லை. சாத்தியம் இல்லைன்னா அதுவே முடிவில்லை. இது ஒரு மீன்ஸ் தான், அதுவே எண்டு இல்லை. அது எந்த உறவாக இருந்தாலும் சரி. ஆமாம், நாம் பார்த்த உறவுகளை ஹையஸ்ட் உறவாக நாம் பார்த்து குரு சிஷ்ய உறவு தான். அந்த குரு சிஷ்ய உறவு கூட என்ன, நாம் அந்த குருவிடத்திலிருந்து அறிவை பெறுகின்ற வரை தான் குரு சிஷ்ய உறவு ஆனது தொடர்கின்றது. அறிவை பெற்ற பிறகு, அறிவை கொடுத்த பிற்பாடு குரு அவர் தனியாக இருப்பார், சிஷ்யன் என்ன பண்ணுவான், அறிவை பெற்ற பிறகு தனியாக போயிடும். அந்த உறவு ஃபிசிக்கலாக மெயின்டைன் ஆகாது. ஆனால் அந்த அறிவை பெற்ற சிஷ்யன் மன உணர்வுகளினால் அந்த குரு என்ற நன்றி உணர்வோடு அவன் வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டிருப்பான். ரொம்ப முக்கியமானது. அதனால தான் எந்த குருவும் தன் இடத்த படித்த தன்னோடே இருக்குன்னு நினைக்கவே மாட்டார். நீ சென்றுவான்னு சொல்லிடுவார். நாற்று நடுறோம், நாற்று நட்டு என்ன பண்ணுறோம், அது ஒரு நிலையில் எடுத்து தனித்தனியாக வச்சு தான் அதனால பலன் வருது, நெல் வருது, எதுவாக இருந்தாலும். அதுபோல் குருவும் கூட கொடுக்க வேண்டிய அறிவை கொடுத்த பிற்பாடு அந்த சிஷ்யனை என்ன பண்ணுறான், தனித்து இருக்க விடுகின்றான். குருவும் கூட அனுப்பி விடுவார். ஆமாம், இதெல்லாம் புரிந்து கொள்வதில் இருக்கின்ற விஷயங்கள். ஆக உறவுகள் சாதனம் தான் என்று புரிந்தால் நம்முடைய அப்ரோச் முதல் கொண்டு எல்லாமே மாறிவிடும். அதையே இறுதி என்று நாம் நினைத்து விடக்கூடாது. பணம் சாதனமா சாத்தியமா? சாதனம்தான், சாத்தியம் இல்லை. ஞாபகம் வச்சுங்க, பணம் சாதனம்தான் என்று நாம் புரிந்து கொண்டால் நம்முடைய அப்ரோச்சை மாறிடுங்க. அதுதான் சாத்தியம் வாழ்ந்தால் அது ஒரு மாதிரியாக இருக்கும். நம்முடைய நீதி நேர் எல்லாமே மாறிவிடும். அதே போல் உறவுகளும் கூட சாதனமே. எப்படி என்றால், உதாரணம் சொல்வோம், உணவை உட்கொள்வது போல. உணவை உட்கொள்வது சாதனமா சாத்தியமா? உணவு என்பது சாதனம். எதற்கு? நாம் உயிர் வாழ்வதற்கு, ஆரோக்கியத்திற்கு. சாப்பிடுவதே வாழ்க்கையுடைய சாத்தியமா, லட்சியமா? இல்லையா? சிலர் சொல்லுவாங்க, சம்பாதிக்கிறதே சாப்பிட்றதுக்காகத்தாங்க. இல்லையா? அப்படிலாம் இல்லை. இந்த சாதன சாத்திய விஷயத்தில் ஒரு விஷயம் ரெண்டு இருக்குது. சில நேரத்தில் சாதனம் கடினமாக இருக்கும், அதனால் அடையப்படுகிற சாத்தியம் சந்தோஷமாக இன்பமாக இருக்கும். ஆமாம், இப்போது நோய் வந்துட்டால் மருந்து என்ன? சாதனம். சாத்தியம் என்ன? ஆரோக்கியம். ஆரோக்கியம் வந்து சந்தோஷமாக இருக்கும். அதுபோல் சாப்பிட்றது என்னென்னா சாதனமே.
சாத்தியம் என்ன? நாம் உயிர் வாழ்வது, ஆரோக்கியமாக இருப்பது. இப்போ யோகாசனம் பண்ணுறது, காலையில் எழுந்திரிச்சு வாக்கிங் போடுறது, அளவாக சாப்பிட்றது, இதெல்லாம் என்ன? சாதனம். சாத்தியம் என்ன? ஆரோக்கியமாக இருப்பது. அது நல்லா இருக்குது, சந்தோஷமாக, இன்பத்தை தரும். சாதனம் கடினமாக இருந்தாலும் சாத்தியம் இன்பமாக இருக்கணும். ஆனால் என்ன ஆகிவிடுகின்றது வாழ்க்கையில்? சாதனத்திலே நமக்கு ஒரு பற்று வந்து விடுகின்றது. அதற்கு உதாரணம் சாப்பாடு தான். உணவு சாதனம் என்றாலும் சாப்பிட்றது மூலமாக நமக்கு என்ன ஆகி விடுகின்றது? அதில் சுகம் வந்து விடுகின்றது. அதனால் என்ன? அந்த சுகத்துக்காக நிறைய சாப்பிட்றோம், நிறைய சாப்பிட்றோம். உலகத்தில் சாப்பாடு இல்லாமல் செத்து போனவங்களை விட சாப்பிட்டு செத்து போனவங்க தான் நிறைய. ஆமாம். ஒருத்தர் சொன்னார், நல்ல காலம் கடவுள் வந்து ஒரு வாய் தான் கொடுத்தார், இந்த ஒரு வாயிலே சாப்பிட்டு ஆள் இப்படி ஆகும். 2 வாய் 3 வாய் இருந்தால் என்ன கதி ஆகிருக்கும்? ஆனால் கடவுள் ஒரு ட்ரிக் வச்சுட்டார். என்ன தெரியுங்களா? சாப்பிடுதல் என்பது பசி என்ற துயரத்தை போக்குவதற்கு. நான் சாப்பிடும்போது கஷ்டப்பட்டு சாப்பிட்டு நான் சொல்லுவோம், சந்தோஷமாக தான் சாப்பிடும், சுவைக்கு அடிமையாகி விடுகின்றோம். ஆக சாப்பிட்றது வந்து உபாயம், சாதனம். எதற்கு? பசி நீங்குதல் தான் சாத்தியம். இதில் என்ன ஆகி விடுகின்றது? சாதனத்தில் ஒரு சுகம் வந்து விடுகின்றது, சாப்பிடுவது சுகமாகி விடுகின்றது. நிறைய பேருக்கு சாப்பாடே லட்சியமாகி விடுகின்றது. அவ்வளோதான், சாப்பாடு லட்சியமாகி. ஆனால் இங்கே ஒன்று சொல்கிறோம், வேதாந்த வகுப்பு இருக்குது பாருங்க, அப்படி தான் இருக்கணுமா? என்ன? 1 மணி நேரம் வகுப்பு ரொம்ப சந்தோஷமாக இருந்துன்னு சொல்லணும். இல்லைன்னா என்ன, சாமி 1 மணி நேரம் போட்டு கொன்னுட்டிங்க. சில நேரம் அப்படி ஆகிடும். விஷயங்களை பொறுத்து சில நேரத்தில் என்ன ஆகிடும் சொன்னால், நமக்கு ஆர்வம் இல்லாத ஒரு சப்ஜெக்டாக இருந்தால், நமக்கு வேறு மாதிரி கொஞ்சம் டீப் சப்ஜெக்டாக இருந்தால், சாமி 1 மணி நேரம் வகுப்பு நல்லா ஒரு பெரிய ஸ்லீப்பிங் டோஸ் போட்டால் போல் ஆயிடுச்சு. ஆமாம், அப்படி ஆகிடுறது உண்டு. ஆனாலும் கூட இதில் என்ன சொன்னால், சில நேரத்தில் ரொம்ப விஷயங்கள் லைட்டாக கூட இருக்கலாம். எல்லாம் சாஸ்திர விஷயங்கள் எப்பவுமே டெப்த்தாக இருக்கணுன்றது இல்லை. இருந்தாலும் ஆழமான கருத்துக்களும் வரும், மேலோட்டமான விஷயங்கள் ரெண்டுமே கலந்து தான் வந்துக்கிட்டு இருக்கும் வகுப்புகளில் கூட பார்த்தோம்னா. ஆமாம் இல்லையா? ஆக வேதாந்தத்துக்கு வந்துவிட்ட சிஷ்யன் வேதாந்த வகுப்புகளை சந்தோஷமாக கேட்டால் அவனுடைய அஜ்ஞானம் நீங்க அவன் சந்தோஷப்படுவான் இல்லையா? அஜ்ஞானத்தால் துயரப்பட்டிருக்கிறவனுக்கு அறிவு கிடைக்க கிடைக்க என்ன சந்தோஷமாக இருக்கும். அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னாங்க, சாப்பாடு விஷயந்தான். ரொம்ப பசியோடு இருக்கக்கூடியவன் ஒவ்வொரு கவலை சாப்பாடு என்ன பண்ணுறது, அவன் பசியை கொஞ்சம் கொஞ்சமாக போக்குவது போல அஜ்ஞானம் என்ற மோகத்தில் துயரத்தில் ஆட்பட்டு வந்த சிஷ்யனுக்கு குருநாதருடைய ஒவ்வொரு உபதேசமும் கொஞ்சம் கொஞ்சமாக மனதை அமைதிப்படுத்தி ஆற்றுப்படுத்தி அறிவை கொடுத்து அவனை சாந்தப்படுத்திவிடும். முழு சாப்பாடு நம்ம சாப்பிட்ட விற்பாடு எப்படி அப்பான்னு ஒரு நிறைவு வருகின்றத, வயிறு நிறைஞ்ச விற்பாடு, அதுபோல் சிஷ்யனை ஆக்கும்னு சொல்கிறாங்க. அப்படி தான் இருக்கணும். வேதாந்த சிரமணமும் அப்படி தான் இருக்கணும். இல்லை வந்ததுலேருந்து சாமி உங்கள் கிளாஸு எவ்வளோ நாளாக கேட்டப்பா, இவ்வளோ நாளாக கேட்டேன், ஒவ்வொரு கிளாஸ் எனக்கு துக்கமாக இருந்தது சாமின்னா முடிஞ்சு போச்சு இல்லையா? சொன்னவருக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. அதனால தான் குரு எப்படியோ ஆள் கிடைச்சார் உட்கார வச்சு சொல்லி கொடுத்துட்டு இருக்க மாட்டார். பார்ப்பார், முகத்தை பார்ப்பார், எல்லாம் பார்ப்பார், சரியா இல்லையா சப்ஜெக்ட் மாற்றுவார். இல்லைன்னா அவருக்கு தகுந்த சாதனங்களை சொல்லி கொடுத்தப்பா நீ கொஞ்சம் நாளைக்கு இது பாரு, அதை பாரு, கொஞ்சம் ஜெபம் பண்ணு, இது கோயிலில் இருக்கு, கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணு, கொஞ்சம் பாராயணம் பண்ணு, அப்படி சொல்லி கொடுத்து அப்புறமா என்ன மெதுவாக ஏதோ அவருக்கு ஒன்று ஒன்றா சொல்லி கொடுக்கணும். அதுதான் சம்பிரதாயத்தில் வந்த குருவுக்கு தெரியும், இவருக்கு என்ன சாதனத்தை கொடுக்கலாம், எப்படிப்பட்டவருக்கு. இல்லைன்னா என்ன ஆகணும், மொத்தமாக வந்து உட்காரும்போது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு படிநிலையில் இருப்பாங்க, ஒவ்வொரு பக்குவம் ஒரு மாதிரியாக இருக்கும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி பக்குவத்தில் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அப்போ ஒவ்வொரு படிநிலையில் ஒவ்வொரு பக்குவத்தில் இருப்பவருக்கு ஒவ்வொரு விதமாக சாஸ்திரங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். வகுப்பில் உட்காந்து கேட்கறதுக்கு போல் 1ஆம் கிளாஸ் பையனுக்கு எப்படி இருக்கும், 2வது வகுப்பு பையனுக்கு, 5வது இருக்கிறவனுக்கு, 10வது இருக்கிறவனுக்கு, +2வில் இருக்கிறவனுக்கு, அல்லது போஸ்ட் கிராஜுவேஷன் இருக்கிறவனுக்கு அவருக்கு எப்படி இருக்கும், அண்டர் கிராஜுவேஷன் எப்படி இருக்கும், அது போல் படித்தரங்கள் இருக்குது. அது போல் தானே இங்கேயும் கூட
ஒரே முமுட்சுத்துவத்தோடு வந்தாலும் கூட அவர்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுத்தா சரியாக இருக்கும் அப்படி தான் பார்த்து சொல்லிக் கொடுப்பார் குரு. அதுக்காக தான் சிஷ்யனோட முகத்தை நேராக பார்த்து கண்ணை பார்த்து தான் பேசுவார். ஆன்லைன் கிளாஸ்னால் இங்கே ஒத்து வராது. அந்த வகையில் ஆன்லைனில் பண்ணால் அவர் எங்கே இருப்பார், இவர் எங்கே இருப்பார். சில நேரம் ஆன்லைனில் பல வகையில் சௌகரியம் தான். ஆனாலும் கூட என்னென்னா இங்கேயாவது நேராக உட்காந்து வேறு வழியே இல்லை, நீங்கள் இப்படி தான் கேட்டு ஆகணும். ஆன்லைனில் என்னென்னா அது ஏதோ கற்றுக்கிட்டு இருக்கேன், இவர் பாட்டு எல்லா வேலையும் செய்து சுற்றிக்கிட்டு இருப்பார். 1 மணி நேரம் முடிஞ்சாச்சு. ஆமாம், அப்படியே இருக்குது. அது சாதனமே கஷ்டமாக இருந்தால் என்ன ஆகும்? கஷ்டம்தான். சாதனம் கஷ்டமாக இருந்தாலும் கூட சாத்திய சந்தோஷமாக இருந்தால் சாதனத்தை நாம் செய்வோம். அவர் சொன்னார், சாதனமே சாத்தியமாயிடுச்சு என்ன ஆகுன்னு சொன்னால், சாப்பாடே சாத்தியமாகிவிட்டால் சாப்பிட்ட பிற்பாடு என்ன? தூங்குவோம். உண்ட மயக்கம். ஆமாம். அப்புறம் சாப்பிட்ட பிற்பாடு தூங்கின பிற்பாடு எந்திரிச்ச உடனே என்னென்னா பசி எடுக்கும், மறுபடியும் சாப்பிட்ணும், உண்ணணும், உறங்கணும். உறங்கணும் பிற்பாடு என்ன? உண்ணணும். அப்போ எப்போ தான் நம்ம விவகாரத்தை பண்ணுவோன்னா, இன்பிட்வீன் நேரம் கிடச்சா பண்ணுறேன். ஆக நமக்கு சாதனத்தில் சுகம் இருக்கிறதுனால மனதானது சாதனத்திலே மூழ்கி விடுகின்றது, சாத்தியத்திற்கு செல்வதில்லை. சில பேர் பணம் சம்பாதிப்பாங்க, எதுக்கு பண்ணால் செலவு பண்ண, அதனால் சில பொருளை வாங்கி சந்தோஷமாக இருக்கிறதுக்காக. ஆனால் சில பேர் என்ன தெரியுங்களா, செலவே செய்ய மாட்டாங்க. இந்த உலகத்திலே பெரிய வள்ளல் யார் தெரியுங்களா? கொடையாளி, கஞ்சன் தான். வாரியார் சாமின்னு சொல்வார், ஈ உறிஞ்சான் கஞ்சன்னு ஒன்று சொல்வார். ஆமாம், டீயில் விழுந்த ஈ இருக்கே அதை எடுத்து போட்டு குடிக்கிறதுல அந்த ஈயில் இருக்க கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கிற டீயும் உறிஞ்சி சாப்பிடுவான்னு சொல்லுவார். ரொம்ப ஒரு மாதிரி தான் இருக்காது. சில பேர் செலவே பண்ண மாட்டாங்க. சில பேர் சம்பாதிப்பாங்க, தனக்கு செலவு பண்ணிவிட்டு மீது இருந்தால் வச்சுட்டு போவாங்க, மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க, அது நல்லது. ஆனால் சில பேர் தனக்கும் செலவு பண்ணாமல் அப்படியே வச்சுட்டு போவாங்க. எதுக்குன்னா வேறு யாரோ ஒருத்தர் நல்லா பல்லு விளக்கிட்டு உட்காந்துருப்பாரு சாப்பிட்றது, அப்படி தான் கொடுத்துட்டு அவன் தான் பெரிய பெரிய கொடையாளி சொல்லுவார். சில பேருக்கு பேங்க் பேலன்ஸை பார்த்துக்கிட்டு, எஸ்பி அக்கௌண்ட் பேங்க் பேலன்ஸை பார்த்துக்கிட்டு ஒரு சந்தோஷம், அது குறைஞ்சிடக்கூடாது, அப்படியே மெயின்டைன் ஆகணும், இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும், எடுக்கவே கூடாது. அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. அதனால தான் வீடுகளில் சில பேர் இந்த கிழமை எப்போ மண்டையை போட்டுன்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. எப்படா மண்டையை போடும், அது எடுத்து நம்ம செலவு பண்ணோம், இப்படி இருக்கே சொல்லிட்டு அதனால் வேறு விதமாலாம் அனுப்பி விட்ருவாங்க. அது வேறு இருக்குது. ஆக பணம் இருக்கின்ற எண்ணமே ஒரு சுகத்தை தருகின்றது, பாதுகாப்பை தருகின்றது, ஒரு மகிழ்ச்சியை தருது. ஆனால் என்ன, பணமே சாத்தியம் ஆகிவிடுகின்ற அவர்களுக்கு அது இல்லை. அதுபோல் உறவுகளே மகிழ்ச்சியை தந்து விடுகின்றது. கணவன் மனைவி, அப்பா அம்மா, குரு சிஷ்யன், இதெல்லாம் சரி இல்லையா? இப்படி எத்தனையோ விதமான உறவுகள் இருக்கின்றது. உதவுபவர்கள், உதவி பெறுபவர்கள், இந்த ரிலேஷன்ஷிப்பே நமக்கு மகிழ்ச்சி தருகின்றது. அதனால தான் உறவுகளை நாம் நாடியும் செல்கின்றோம். ஆக உறவுகளே மகிழ்ச்சியை தருவதால் நாம் என்ன ஆகி விடுகின்றோம், அந்த உறவே நமக்கு இறுதி லட்சியமாகி விடுகின்றது. அந்த உறவு துண்டிக்கப்படும் பொழுது நாம் துயரத்தில் மூழ்கி விடுகின்றோம். ஆனால் எப்படிப்பட்ட உறவுக்கு உட்பட்டவர்களாக இருந்தாலும் எல்லோருமே என்ன ஒரு காலத்தில் செல்லக்கூடியவர்களே. அந்த அறிவு மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும். எப்படிப்பட்ட உறவாக இருந்தாலும் சரி, சேர்ந்து பிறந்த யாரும் சேர்ந்து போவதில்லைன்னா உண்மைதானே, முன்ன பின்ன தான் போய் ஆகணும். ஆனால் இது நமக்கு புரிவதில்லை. இந்த உறவு என்ன ஒரு மீன்ஸ், அது ஒரு நம்முடைய லட்சியம் இல்லை. எந்த உறவானாலும் சரி அது இடையில் வந்து செல்வதே தானே தவிர சாதனமே தவிர சாத்தியமில்லை, உறவே முடிவில்லை. சில உறவுகள் முறியும் பொழுது அவர்களும் என்னாகி விடுகின்றார்கள், சில பேர் இறந்தும் விடுகின்றார்கள். அந்த அளவிற்கு அவர்களுக்கு அந்த உறவில் அப்படி ஒரு பற்று வந்து விடுகின்றது. அது புறா இருக்கே, அந்த கதையை கிளைமேக்ஸ் சொல்லக்கூடாது சொன்ன பாருங்கள். அது தான் பொறித்த அந்த குஞ்சுகளை வேடன் எடுத்து சென்ற பிறகு அந்த புறாவை என்ன விழுந்து இறந்து விடுகின்றது. அதை தான் இங்கே சொல்கிறார், இறந்து விடுகின்றதான். இந்த கதையை அப்படி தான் அவங்க முடிக்கப் போகின்றார். ஆக உறவுகள் இறந்து விட்டார், இவர்களும் வாழ்க்கையே முடிந்து விட்டதாக தன்னை அழித்து கொள்கின்றார்கள். காரணம் என்ன, அந்த உறவு தான் லட்சியம் என்று ஆகிவிடுகின்றது. அந்த உறவுகளுக்குரிய அந்த உயிர்களை காலம் பிரித்து விடும். யாராக இருந்தாலும் சரி சொல்லுவாங்க கிராமத்தில், ஒன்று
எண்ணெய் மிஞ்சணும் இல்லை திரி மிஞ்சணும்னு சொல்லுவாங்க. ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று மிஞ்சம், ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று போய் தான் ஆகும். ஆக எந்த உறவையும் நாம் வாழ்க்கையில் பர்மனண்ட்டாக வாழ்க்கையில் நாம் நினைக்கக்கூடாது, எதிர்பார்க்கக்கூடாது, இருக்கவும் முடியாது. உறவு என்பதே பிரிவதற்குத்தான் சொல்கிறார், முறிவதற்குத்தான் சொல்கிறார். நல்ல வார்த்தைங்க இது. உறவு என்பதே பிரிவதற்குத்தான், முறிவதற்குத்தான். ஒரு வார்த்தை சினிமா பார்த்தேன், உறவு என்ற ஒரு சொல் இருந்தால் நான் சொல்லிட்டீங்க பாருங்கள், என்ன பாருங்கள். அந்த காலத்து கவிஞர் வார்த்தை தான். இரவும் வரும் பகலும் வரும் உலகம் ஒன்று தான், உறவும் வரும் பிரிய வரும் வாழ்க்கை ஒன்று, முடிஞ்சு போச்சு. அதுக்காக இதையே நினச்சி துக்கப்பட்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்லலை. நம் மனதில் இந்த அறிவை வரவழைத்து கொண்டு தயாராக இருந்து கொள்வோம். அதுதான் ரொம்ப முக்கியம். சாஸ்திரமே அறிவை கொடுக்கறதுக்கு தானே. அதுக்காக அப்படியே வரணும்னு நம்முடைய பிரார்த்தனை இல்லை. நாம் அதுதான் வேணும்னு சொல்லி வேண்டலை. ஆனால் இதுதான் உண்மை நிதர்சனம். இல்லை, அம்மா அப்பா உறவும் அப்படி தான், எந்த உறவும் அப்படியே இருக்காது. சரி, அதை இப்போவே முடிவு செய்திடலாமா? ஒரு அம்மா குழந்தை பிறக்குது, அது அன்பாக அப்படிலாம் சீராட்டி பாராட்டி வளர்க்குது, எல்லாம் செய்யுது. இது வளர்ந்தா இப்படி பண்ணுமோன்னு நினச்சா அந்த குழந்தைய அம்மா வளர்ப்பாளாம். அந்த நினைப்பு அப்போ வரக்கூடாது, நல்லாவே வரும்னு பாசிட்டிவ் நினைப்பிலே பண்ணுவோம். அப்படி செய்தாலும் கூட என்ன தயாராக வரணும்னு நம்ம நினைக்கல, வந்தாலும் வரலாம், வராமலும் போகலாம். ஆக இப்போவே நம்ம அந்த பிரிவு வரும்னு சொல்கிறத இப்போவே முடிவு செய்யலாமன்னா முடியாது. ஆமாம், முடியாது. பகவான் அப்படி தான் படைச்சிருக்கிறார். இது நம்முடைய சாதனமே தவிர இது சாத்தியம் இல்லை, எண்டு இல்லை. இது மனதில் ஆழ்ந்து பதிந்து இருக்க வேண்டும். ஆக நாம் உறவுக்காக மட்டும் இல்லை, நாம் உறவுக்காக மட்டும் ஏற்படுத்தி கொள்ளவில்லை. அது நம்முடைய மன வளர்ச்சிக்காக, மகிழ்ச்சிக்காக. ஊர்வாரிவம பந்தனான்தான். அப்படியே அந்த காய் என்ன ஆகிறது, கனிஞ்ச பிற்பாடு அந்த காம்பிலிருந்து அது விலகி இருக்குது பாருங்க. அது போல மனநிலையை பெற்றிருக்க வேண்டும். அது 2 பேரும் சேர்ந்து கொஞ்ச நாள் மகிழ்ச்சியாக இருப்போம். பிற்பாடு என்ன, பிரியணுமா? சரி, இருந்தாலும் அந்த உறவை பராமரிப்போம், அவ்வளோதான். இப்போது நமக்கு இங்கே இல்லை, நகர்ப்புறத்தெல்லாம் பக்கத்தில் வீடு வருவாங்க, டெனண்ட் வருவாங்க, ரொம்ப சேர்ந்து இருப்பாங்க, ரொம்ப அசோசியேட்டடாக இருப்பாங்க, சொந்தக்காரங்க போல் இருப்பாங்க. சில டிரான்ஸ்ஃபர் வரும், சில நேரத்தில் வீடு காலி பண்ண வேண்டியது வரும். அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் இவங்க வெளியே போனால் அவர் வரணும்னு நினைப்பார். என்ன ஆகும், அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாலும் குவார்ட்டர்ஸ் காலனியில் எல்லாம் இருந்தாலும் கூட சரி, பிரிஞ்சு போகும்பொழுது கொஞ்ச நாளைக்கு அப்படி இருக்கும், இருந்தாலும் உறவை பராமரிப்பாங்க. அதுபோல் மனநிலை சொல்கிறார். கிராமங்களில் அப்படி முடியாது, தலைமுறையாக இருப்போம், அது இருக்காது, அப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்கும். இந்த மகாபாரதத்தில் ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. இந்த கட்டு மரம் இருக்கே, அது என்ன ஆகுதான், நீர் இதுல எதனால 2 கட்டி வச்சிருந்த மரங்கள் பிரிஞ்சிடுது. அது ஒரு அளவு அடித்தா சேருமா, இன்னொரு அளவு அடித்தா பிரிஞ்சிடுமா. அதுபோல் இந்த உறவுகள் சேரும் பிரியும். நல்ல ஒரு உதாரணம் அது மகாபாரதத்தில் வரும். ஆக பிரிவு என்பது என்ன, உறவே பிரிவதற்கு தான் சொல்லிட்டாங்க. பிரிவை நினைத்து நாம் என்ன பண்ணக்கூடாதா, ரொம்ப அழக்கூடாது. உறவுகள் என்பது கடைசியில் சொல்கிறார், பெரிய ஒரு ஆட்டம் போல், உறவுகள் என்பது கற்பனையேன்னு சொல்கிறார். உறவுக்காக உறவு என்பதில்லை, ஒவ்வொரு கருத்தும் சூக்ஷமானது. இது சிந்தித்தால் தான் நமக்கு புரியும். 2வது ஒரு கருத்து, எல்லா உறவுகளும் கொஞ்ச காலத்துக்கு தான் அந்த ஸ்பிரிட்டோடு இருக்கும். ஆமாம், பாருங்களேன், முதல் சந்திப்பில் அவர்களிடத்தில் இருக்கின்ற நெருக்கம் அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிட்டுது இல்லையா. சில உறவுகள் சந்திக்கும்பொழுது அவ்வளோ பெருசாக இல்லை, போக போக என்ன ஆகின்றது, ரொம்ப பைண்டிங் ஆகிடுது. ஆனால் எல்லா உறவுகளும் என்ன, ஒரே அளவிற்கு அப்படியே மெயின்டைன் பண்ண முடிவதில்லை. எல்லாம் டைம் பவுண்டு தான் சொல்கிறார். ஆமாம், உறவில் உள்ள உண்மையான உணர்வு கொஞ்ச காலத்துக்கு தான் இருக்கும், பிற்பாடு அது மாறிவிடும். அது எந்த உறவாக இருந்தாலும் சரி. குரு சிஷ்ய உறவு கூட உதாரணம் சொல்கிறாங்க. ஒரு சிஷ்யன் மாணவன் என்ற தன்மையோடு வருகின்றான். குருவுக்கும் சிஷ்யனுக்கு என்ன அறிவை தரணுமோ அந்த அறிவு
குரு இடத்துல இருக்குது, அதையும் கொடுக்குறார். இருவருக்கும் என்ன ஆசிரியர் சிஷ்யன் என்ற உறவு வந்தாயிற்று. இருந்தாலும் கூட இது எவ்வளோ நாள் இருக்கும்னு சொன்னால், அந்த சிஷ்யன் அந்த குருவிடத்திலே எவ்வளவு நாள் எந்த அறிவை பெற வேண்டுமோ அந்த அறிவை பெற்ற பிறகு முடிஞ்சு போச்சு. அந்த அறிவை பெறும் வரை தான். சிஷ்யனுக்கு தேவையான அறிவை குரு கொடுத்த பிற்பாடு என்ன ஆகும்? அங்கே சிஷ்யனும் இல்லை, குருவும் இல்லை. வாழ்க்கை முழுவதும் குரு சிஷ்யன்ற உணர்வு இருக்கும். பிரிந்து தான் ஆகணும். சேர்ந்திருக்க முடிவதில்லை, சேர்ந்திருக்க மாட்டார். வாழ்க்கை முழுவதும் குரு சிஷ்யன்ற உணர்வு இருக்கும். இப்போ பாருங்கள், பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம். அந்த காலத்தில் இப்போ இருக்க பள்ளிக்கூடத்தில் நமக்கு தெரியறதில்ல, எப்படி எல்லாம் மாறி போச்சு. 1வது வகுப்பு டீச்சர் இருக்காங்க பாருங்க. அந்த டீச்சர் இடத்துல 1வது வகுப்பு டீச்சர் இடத்துல நமக்கு எவ்வளோ ஒரு நன்றி உணர்வு இருக்கும் பாருங்க. நான் எழுத்தறிவித்தன் இறையன் ஆகும். பிஹெச்டி வாத்தியார் 1வது வகுப்பு பையனுக்கு பாடம் சொல்லி கொடுக்க முடியாது. ஆமாம், அது ரொம்ப பொறுமை இருக்கும். ஆனால் அந்த படிச்சுட்டு வந்த பிற்பாடு அந்த 1வது வகுப்பு படித்த மாணவன் பெரிய படிப்பெல்லாம் படித்து பெரிய அறிவாளி ஆகிருப்பான். ஆனால் அந்த 1வது வகுப்பு டீச்சர் 1வது வகுப்பு தான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் அந்த 1வது வகுப்பு டீச்சர் இடத்துல இவனுக்கு இருக்க அந்த நன்றி உணர்வுக்கு பாருங்க, அது போயிடுமா இருக்குமா? இருக்கும். ஆனால் பிரிஞ்சு இருப்பாங்க. எப்போ 30 வருஷம் 40 வருஷம் முன்னே படிச்சுருப்போம். இருந்தால் அந்த டீச்சரை பார்க்கும்பொழுது எனக்கு இதை சொல்லி கொடுத்தா அந்த உணர்வு இருக்குமே தவிர ஃபிசிக்கலாக அந்த இடத்துல இருந்து தான் ஆகணுன்றது இல்லை. இருக்க முடியாது. எனக்கு 1வது வகுப்பு டீச்சர் பிடிச்சிருக்கு, 1வது வகுப்புலேயே இருக்க முடியுமா? கழுத்தை பிடிச்சி தள்ளிவிடுவாங்க, போடா நீ அடுத்த வகுப்புன்னு சொல்லி. எனக்கு பள்ளிக்கூடம் பிடிச்சிருக்கு, இந்த பள்ளிக்கூடத்தை விட்டு போக மாட்டேன் அப்படின்லாம் இல்லை. கல்லூரி பிடிச்சிருக்கு, அதனால் கல்லூரியில் இருக்கும், அதுவும் இல்லை. அடுத்தடுத்து போயிட்டே இருக்கணும். ஆனாலும் சென்றாலும் கூட நமக்கு அவர்கள் மீது இருக்கிற அந்த நன்றி உணர்வு இருக்கு, எப்பொழுதும் இருந்து கொண்டு இருக்கும். அதுதான் உறவுகளை நம்ம வைக்க வேண்டிய பெரிய ஒரு விஷயங்க. எல்லோரும் இருக்காங்க, எல்லாருக்கும் அத்தை இருக்கா, மாமி இருக்கா, தாத்தா இருக்கா, பாட்டி இருக்கா, எல்லாம் இருக்குது. பிள்ளைங்க இருக்குது, பேரன் இருக்குது, பேத்தி இருக்குது, எள்ளுப்பேர் இருக்குது, கொள்ளுப்பேர் இருக்குது, உறவுகள் இருக்குது, எல்லாம் இருக்குது. இருந்தாலும் எல்லா உறவுகளும் என்னை எந்த அளவிற்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள். நானும் அவர்களை பயன்படுத்தி இருக்கேன். அதனால் பக்குவத்தை அடைந்திருக்கேன். அவரவர்கள் கேமமாக இருக்காங்க, நானும் சௌகரியமாக இருக்கேன். சேர்ந்திருந்தாலும் பிரிந்திருந்தாலும் சரி, இந்த மனநிலை நமக்கு உறவுகளில் வந்துடணும். கடைசி வரையில் எல்லாரும் எல்லா இடத்துலையும் சேர்ந்து இருக்க முடியாது. ஆக வாழ்க்கை முழுவதும் குரு சிஷ்யன் என்று சொல்லி கொண்டிருப்போம். வாழ்க்கை முழுவதும் நம்ம டீச்சர் சொல்லிக்கிட்டு இருப்போம். வாழ்க்கை முழுக்க இவர் எனக்கு உதவி செய்த சொல்லிக்கிட்டு இருப்போம். அந்த நன்றி உணர்வு, அந்த உணர்வுகள் மனசில் இருக்கும். ஆனால் அவர்கள் சேர்ந்தே இருக்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் இல்லாமலே இந்த உணர்வோடு இருக்க முடியுமா, முடியாதா? இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக நமக்கு சொல்கிறார். அதே போல் தான் தாய் மகன் உறவும் கூட. குரு சிஷ்ய உறவு எப்படி உயர்ந்தது, அதுபோல் தாய் பிள்ளை உறவும் கூட ரொம்ப உயர்ந்தது. இந்த உடம்புக்கு அவங்க தான் காரணம். தன்னுடைய கர்ப்பத்தில் சுமந்து நமக்காக அது சாப்பிட்டு இல்லையா, நம்ம கருத்தரித்த நாள் முதல் தாய்ப்பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அப்படி இருந்து பெற்றெடுத்து நமக்காக எல்லாவற்றையும் செய்து கடைசி வரையில் நம்ம அன்பாக நேசிக்கின்ற ஒரு உறவு இருக்கும், ஒரு உயிர் இருக்குன்னா அது அம்மா தான். ஆனால் அந்த உறவிலும் கூட நமக்கு என்ன, குழந்தையினுடைய தேவை தாய்க்கு இருக்குது, தாயினுடைய தேவை குழந்தைக்கு இருந்தாலும் கூட ஒரு ஸ்டேஜில் அந்த குழந்தை என்ன பண்ணுறது, தான் பிரிந்து சென்று வாழ்க்கையை நடத்தும் பொழுது அந்த நன்றி உணர்வோடு இருக்கும். சேர்ந்து இருக்க முடியுமான்னா தெரியல. அந்த காலத்தில் கிராமங்களில் வேறு வழி இல்லை. கிராமத்தோட பொருளாதாரம் அப்படி இருந்தது. கூட்டு குடும்பமாக தான் இருக்கணும். அந்த நிலத்தில் விளையிறதை வச்சு தான் சாப்பிட்ணும். அதனால் எல்லாம் அப்படி தலைமுறையாக ஒன்றா ஒரே இடத்துல இருக்க வேண்டிய நிர்பந்தம் இருந்தது. இப்போ வருமானம் சம்பாதிக்கிறது மற்றதெல்லாம் அங்கங்கே எல்லாருக்கும் வாய்ப்பு ஏற்பட்டதுனால சேர்ந்து இருக்கிற வாய்ப்பும் இப்போ இல்லை, முடியறதில்லை. அப்போ என்ன ஆகும், இயற்கையிலே இயல்பாக நான் பிரிந்து தான் எங்கெங்கே அங்கங்கே இருக்க வேண்டியதாக இருக்குது. ஏதோ ஒரு நல்ல நாளில் மற்றதில் குலதெய்வம் கும்பிடும்பொழுது மற்றதில் ஏதோ சேர்றோம், யாரோ ஒருத்தர் பகவான் இடத்துல போகிறாருன்னு அந்த நேரம் போய் பார்ப்போம் கொள்ளும். அந்த நேரத்தில் எப்படி இருக்கு எப்படின்னு கேட்டுங்க, அவ்வளோதானே தவிர அதுக்கு மேலே முடியறதில்லை. ஆமாம், முடியறதில்லை. ஆக பையன் குழந்தை வளர்ந்த பிற்பாடு அம்மாவுடைய தேவை இருக்கலை. அதன் பிற்பாடு என்ன, அந்த குழந்தைய வெளியெல்லாம் போய் படிச்சுட்டு வந்துட்டு அம்மாவுக்கு இல்லை பாட்டிக்கு ஐயா உனக்கு தெரியலையே இப்படி இந்த செல்ஃபோனை யூஸ் பண்ணு, இந்த கம்ப்யூட்டர் இப்படி யூஸ் பண்ணி சொல்லி கொடுக்கும். வளர்ந்த பிற்பாடு தாயுடைய அரவணைப்பு உதவி
குழந்தைகளுக்கு தேவையில்லாமல் சென்று விடுகின்றது. ஆனால் தாய் தந்தை உறவு இல்லாமல் போகலை இல்லையா? உறவு எதுவரை இருக்குன்னா, அப்பா என்ன தான் நீ என் பையன் இல்லை போடா வீட்டை விட்டுன்னு சொன்னால் கூட உண்மையாயிடுமா? என் பையன்லன்னு அப்பா சொன்னாடு உண்மையாயிடுமா என்ன? உண்மை ஆகாது. தாய் தந்தை உறவு என்பது கடைசி வரையிலும் தீர்க்க முடியாத ஒரு பந்தம், உறவு தான். இருந்தாலும் கூட இந்த அறிவோடு நாம் வாழணும் சொல்கிறார். என்ன? உணர்வு பூர்வமாக இருக்கலாம், அதுக்காக சேர்ந்தே இருந்து தான் ஆகணுன்றது இந்த வீட்டில் இல்லாமல் சென்று விட்டு. ஆக இந்த அறிவை அடையும் வரை தான் குரு சிஷ்யனுடைய வேகம் இருக்கும். இந்த அறிவை அடைகிற வரையும் தான் அம்மா பையன் அப்பா பையன் அல்லது உறவுகள் இந்த வேகம்லாம் இருக்கும் இல்லையா? அதுதான் சொல்கிறார், தாய் குழந்தை மகன் உறவும் கூட அப்படியின்றி உணர்வோடு தொடரும். ஆனால் குழந்தையாக இருந்தபொழுது இந்த தேவை இப்பொழுது இல்லை. குழந்தையாக இருந்தபொழுது கொடுத்த ஆதரவு இப்போ தேவையும் இல்லை, கொடுக்கவும் கூடாது, கொடுக்கவும் முடியாது. அதான் சொல்லுவாங்க, நடந்து பழகும்போது அம்மா கையை பிடிச்சி நடக்குது குழந்தை. அதுவே நடக்கும், என்ன பண்ணுறது? அம்மா கையை விட்டுட்டு ஓடி போயிடுது. அப்போ விட்டு விடணும். பிடிக்கும்போது கையை பிடிச்சி நடந்து கொடுக்கணும். பிறகு அதுவே நடக்கும்பொழுது என்ன பண்ணணும்? விட்டு விடணும். இந்த சைக்கிள் கற்றுக்கும்போது அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா அப்படியே பின்னால் வரப்போ தொட்டுக்கிட்டே வராங்க, அப்புறம் விட்டுவிடுவாங்க. அவன் போய் எங்கன்னா விழுந்து எந்திரிச்சு கை காலில் அடிப்பட்டு. அதே போல் தான் நீச்சல் கூட நீந்த கற்றுக்கிட்டணும்னு சொல்லி அழைச்சிட்டு போவாங்க. பார்க்காத எதிர்பார்க்கறதுனால தள்ளி விட்டுட்டு மேலே அவன் முங்கி எந்திரிச்சு கொஞ்சம் தண்ணி குடித்து எந்திரிச்சு நீச்சல் அடித்து, ஆனால் அதை காப்பாற்றாத போக மாட்டாங்க. ஒரு சூழ்நிலை வந்தால் தயாராகவும் இருப்பாங்க. அதுபோல் நாமே தயார்படுத்தி கொள்வதற்கு அவருடைய உதவி தேவை. நாம் தயாரான பிற்பாடு அந்த உதவி நமக்கு தேவையில்லாமல் சென்று விடுகின்றது. தேவையில்லாத சென்று விடணும். கடைசி வரைக்கும் அம்மா நமக்கு ஊட்டிக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு அன்புக்காக எப்போ வந்தோம்னா ஏதோ ஒரு பண்ணுவாங்கன்றது வேறு. அதுக்காக எப்பவும் ஊட்டிக்கிட்டு இருக்க முடியாது. அவங்களுக்கு அது முடியாது, நமக்கு அது தேவையும் இல்லை இல்லையா? அவர் பேருக்கு தான் இதெல்லாம் இருக்கும். அந்த உறவினுடைய ஸ்பிரிட்டு என்ன, அது அந்த அளவிற்கு இருக்காது, சென்று விடும். அது அண்ணன் தம்பி அக்கா தங்கை இப்படி எல்லா உறவுகளும் ஒரு பீரியடுக்கு பிற்பாடு நமக்கு தொடருமே தவிர அந்த உறவின் அடிப்படை தேவை அவர்களுக்கு இல்லாமலே சென்று விடுகின்றது. இருக்குது, அண்ணன் இருக்கார் அந்த ஊரில், தம்பி இருக்கார் இந்த ஊரில் இருக்கார். எப்போ பார்த்திங்கன்னா 10 வருஷம் ஆகுது, அவ்வளோதான் உறவு முடிஞ்சு போச்சா? அதனால் பெற்றோர்கள் என்ன நினைக்கணுமா, அவனுக்கு நான் தான் அம்மா அப்பா, சந்தேகம் இல்லை. ஆனால் அவனுக்கு இப்போ அந்த அளவுக்கு நான் தேவையில்லை. அந்த அளவுக்கு நான் தேவையில்லை. அவன் ஒரு இண்டிபெண்ட் என்டிட்டி, அவ்வளோதான். என்னுடைய தேவை அவர்களுக்கு இல்லை. அந்த உறவு முடிந்தது. நன்றி உணர்வு தொடர்கின்றது. அதை சாதனமாக மெயின்டைன் பண்ணிக்கணும்னு சொல்கிறார். ஆனால் இந்த ஸ்பிரிட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் இருக்க டைம் பவுண்ட் ஒன்லின்னு சொல்கிறார். இதை நாம் புரிந்து கொள்ளணும்னு சொல்கிறார். அடுத்த கருத்து, இந்த உறவுகள் எதன் அடிப்படையில் உருவாகின்றது என்றால், எவ்வளவு பேர்கள் இருந்தாலும் சிலருடன் தானே உறவுகள் தொடர்ந்து உருவாகின்றது என்றால் உண்மைதான். அது 2 கருத்தை அடிப்படையாக சொல்கிறது. உறவுகள் எப்படி உருவாகின்றது, எதன் அடிப்படையில் நிற்கின்றது என்பது 2 சொல்கிறது. சில நேரத்தில் நம்முடைய சாய்ஸ் நாம் விரும்பி தேர்ந்தெடுப்போம். முதல் கருத்து, சில உறவுகளை நாம் விரும்பி தேர்ந்தெடுப்போம். அது என்ன? குருவை சிஷ்யன் தேர்ந்தெடுக்கின்றான். தன்னுடைய அறிவு எந்த அறிவு வேணுமோ அந்த அறிவுடைய குருவை இவன் தேர்ந்தெடுக்கின்றான். சிஷ்யன் விரும்பி தான் தேர்ந்தெடுக்கின்றான். குருவும் சிஷ்யனை விரும்பி தான் ஏற்றுக்கொள்கின்றார். அவர் ஏற்றுக்கணுமே, அதுவும் இருக்குது இல்லையா? அதை யாரும் கம்பல் பண்ணுறதில்லை. நட்பு, இந்த உறவுகளை நாம் தான் தேர்ந்தெடுக்கின்றோம் இல்லையா? நாம் தான் தேர்ந்தெடுக்கிறோம். சில நேரம் வீட்டில் சொல்லுவாங்க, ஆமாம் என்னவோ எங்கள் அப்பா கழுத்தை நீட்ட சொன்னார், கழுத்தை நீட்டிட்டேன், தெரிஞ்சிருந்தாலும் கழுத்தை நீட்டிருக்க மாட்டேன் அப்படின்னாங்க. என் தலையில் கட்டிட்டாங்க இவரும் சொல்லுவார். அதெல்லாம் வேறு. இங்கே அப்படி இல்லை. குரு சிஷ்ய உறவு தேர்ந்தெடுத்து தான். சிஷ்யனும் குருவை தேர்ந்தெடுக்கிறான், குருவும் இந்த சிஷ்யனை நம்ம சொல்லிக் கொடுக்கலாம், அவரும் தேர்ந்தெடுக்கிறார். இது ஒரு கருத்து. இரண்டாவது நிமித்தம் ஒன்று இருக்குது, கர்ம நிமித்தம். முதல்ல தேர்ந்தெடுக்கிறது சாய்ஸ் இருக்குது இல்லையா? இங்கே கர்ம நிமித்தம் என்றால் பாவ புண்ணியம்தான் இந்த உறவை நமக்கு கொடுத்தது இல்லையா? மனைவியே கணவனே நண்பனை தேர்ந்தெடுக்கலாம். ஆனால் நம்முடைய அம்மா அப்பா சகோதரர்கள் யார் தேர்ந்தெடுத்தாங்க?
கர்ம நிமித்தம்தான். கர்ம நிமித்தம் தான் சொல்லுவாங்க. எனக்குன்னு வந்து பிறந்தது என் வயிற்றில் வந்து நான் என்ன பாவம் பண்ணணும், எனக்குன்னு பிள்ளையாக பிறந்ததுன்னு அம்மா சொல்லுவேன் இல்லையா சில நேரத்தில் கோபத்தில். ஆமாம் சொல்லு. அம்மா வீட்டில் மனைவியும் சொல்ல எனக்குன்னு ஒன்று வாய்ச்சிதே அப்படின்னு. அது வேறு ஒன்று இருக்குது. ஆகையினால மனைவியை கூட தேர்ந்தெடுக்கிறோம். சரி, மனைவியை தேர்ந்தெடுத்த பிற்பாடு சாய்ஸ்லெஸ் சுச்சுவேஷன் என்ன தெரியுங்களா? மாமியார் மாமனார் வேறு வழியே இல்லை, அவங்க கூடவே வந்துடுவாங்க இல்லையா? அவங்கள நம்ம மீட் பண்ணி தான் ஆகணும், டீல் பண்ணி தான் ஆகணும். ஆக சாய்ஸுக்குள்ளேயே சாய்ஸ்லெஸ் சுச்சுவேஷன் இருக்குன்றார். மனைவியை போய் பார்க்குறோம், வரன் அதுதான் வரன் என்ற தேர்ந்தெடுக்கிறோம். ஆமாம், ஆனாலும் என்ன, வரனை தேர்ந்தெடுத்த பிற்பாடு அவங்க தாய் தந்தையரை என்ன பண்ண முடியாது, சாய்ஸே இல்லை, சாய்ஸ்லெஸ் சுச்சுவேஷன். அது நம்ம வேறு வழியே இல்லாத அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஆக நாம் நினச்சிருக்கோம் எல்லாமே நம்முடைய சாய்ஸ்ன்னு நினைக்கிறோம். சாய்ஸுக்குள்ளேயே சாய்ஸ்லெஸ் சுச்சுவேஷன் கலந்துருக்குன்னு சொல்கிறார். ஆக சில உறவுகள் கர்ம நிமித்தம் இப்போது உள்ள நம்முடைய புத்திக்குள் தேர்ந்தெடுத்து நாம் நினச்சி தேர்ந்தெடுத்து வருவதுன்னு சொல்லி நினைக்கிறோம். அதுவும் கர்மா தான், கர்ம பலனெலாம் வருவது தான். இனி அடுத்த கருத்து, இந்த கர்ம பலன் 2 விதம். இதோட முடிச்சுக்கொண்டு நம்ம மீது அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். இந்த கர்ம பலனும் 2 விதம், ஒன்று பாபம், ஒன்று புண்ணியம். சில உறவுகள் பாவத்தின் அடிப்படையில் வரும், சில உறவுகள் புண்ணியத்தின் அடிப்படையில் வரும். இதுக்கு பெரிய விளக்கலாம் தேவையில்லைங்க, உங்களுக்கே தெரியும். என்ன புண்ணியம் செய்த நெஞ்ச வேண்டது போல் சில பேருடைய உறவெல்லாம் புண்ணியத்தினால வரும். சிலதெல்லாம் என்ன பண்ணுவோம், நம்ம என் தலை எழுத்து அப்படி சொல்கிறோமா இல்லையா? அது என் தலை எழுத்து வருத்தமாக சொன்னால் அதுதான் பாவத்தினுடைய பலன். ஆமாம், சில உறவுகள் பாவத்தின் அடிப்படையில் வரும், சில உறவு புண்ணியத்தின் அடிப்படையில் வரும். புண்ணியத்தின் அடிப்படையில் வரும் உறவுகளுக்கு அதனால் நமக்கு சந்தோஷம் வருகின்றது. பாவத்தின் அடிப்படையில் வருகின்ற உறவுகளில் துயரம் வருகின்றது. ஆக உறவுகள் என்பது சரியாக இப்படித்தான் வரும் என்று நம்மால் விலைக்கு சொல்லிவிட முடிவதில்லை. ஏனென்றால் இது என் சாய்ஸில் வந்ததா இல்லை சாய்ஸில் சிச்சுவேஷன்லேருந்து வந்ததா நமக்கு தெரியாது. சில உறவுகளை தவிர்க்கலாம், ஆனால் அவர்களாக வரவழைத்து கொண்ட உறவுகளை அவர்களால் தவிர்க்க முடியாமலும் போகலாம். இது சாய்ஸில் வந்ததா சாய்ஸ்லெஸில் வந்ததா அது நமக்கு தெரியவதில்லை. சில சமயம் சிலது தெரிகின்றது, சில சமயம் சிலதெல்லாம் நமக்கு தெரிவதில்லை. இந்த உலகத்தில் எல்லாமே தெரிஞ்சிருக்கணுன்ற அவசியமும் இல்லை. சிலதெல்லாம் நமக்கு தெரியாமல் சிலதெல்லாம் நம்ம சந்திச்சுக்கிட்டு இருப்போம், அனுபவித்து கொண்டு இருப்போம். முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டியது பல உறவுகள் கர்ம பலன். கர்ம பலனால் நாம் சம்பாதித்த உறவுகள் இது. அந்த கர்ம பலனும் என்ன, நாம் சம்பாதித்தது தான். இது அடுத்த கருத்துங்க, சாஸ்திர கருத்து. கர்ம பலன் நமக்கு இந்த உறவுகளை சம்பாதித்து கொடுத்தாலும் அந்த கர்ம பலனை யார் சம்பாதிச்சார்னா நாம் தான். நன்றும் தீதும் பிறர் தரவார சொல்ல கர்ம பலனை செய்தது, கர்மாவை செய்து நாம் தான். கர்ம பலன் நாம் சம்பாதித்தது தான். நல்ல உறவுகள் கிடைக்க நல்ல தவம் செய்திருக்கணும். சொல்லுவாங்க சிவன் பார்வதி வாழ்க்கையில் பார்வதி தன்னுடைய தவத்தின் விளைவால் பரமேஸ்வரனை கணவனாக அடைந்தாளாம். பரமேஸ்வரன் தன்னுடைய தவத்தின் விளைவாக பார்வதி தேவியை மனைவியாக அடைந்தான். ஒரு அழகான ஒரு கருத்து இருக்குது, ஸ்லோகம் இருக்குது. ஆமாம் இல்லையா? அதனால் 2 பேருமே என்ன தவத்தின் அடிப்படையில் ஒருவரை ஒருவர் அடைந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில் எப்படி மற்ற விஷயங்களை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.